இந்த ட்ரெண்டை வந்து செட் பண்ணும். அவர் என்ன ட்ரெஸ் போட்டாலும் அதே மாதிரி போடணும்னு அத்தனை பசங்களும் ஆசைப்படுவாங்க. அவர் நடக்கிற ஸ்டைல், நிக்கிற ஸ்டைல், ஆடுற ஸ்டைல் அவ்வளோ ஈஸியா யாருக்கும் வராது. அதெல்லாம் வேற 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 லெவல். இல்ல என்னன்னா, அதாவது நம்ம அப்பப்ப சில நியூஸ்லாம் கேள்விப்படுவோம், சென்னையில சில இடங்கள்ல வந்து நிலநடுக்கம் உணரப்பட்டது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அப்பெல்லாம் வந்துட்டு அல்லு சாருடைய படம் ஷூட்டிங் ஆந்திரால போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஏன்னா சார் நீங்க அங்க ஆடினா இங்க நடுங்குது சார். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நடன புயல், அந்த ஒரு டான்ஸ்க்கே ஒரு சத்தம் போடலாமே இல்ல? அவருடைய டான்ஸோட ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கா? அண்ட் ஐ ஹாவ் டு மென்ஷன், அதாவது ஒரு பாடல் வந்து இவ்வளோ மாசா, இவ்வளோ வெறித்தனமா இந்த அரங்கமே அதிருது. அது தியேட்டருக்கு போனா எப்படி அதிரும் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக் கொடுக்கக்கூடிய ஒரே ராக் ஸ்டார் எங்களோட டிஎஸ்பி அப்படிங்கறத நாங்க சொல்லிக்கிறோம். He is just amazing. அதாவது பொதுவா சார் டிஎஸ்பி அப்படின்னாலே 3 ஸ்டார் இருக்கும் சார். ஆனா இங்க வந்து எல்லா ஸ்டாரையும் வச்சு படம் பண்ண ஒரு ஸ்டார் அப்படின்னா அது வந்து நம்ம டிஎஸ்பி தான். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு பட்டி தொட்டி ஃபுல்லா இன்னைக்கு சும்மா தூள் பறக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான காரணம் லிரிக்ஸிஸ்ட் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பாக விவேகா சார். அதாவது எங்க சார் இருந்தீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், பார்த்தா திடீர்னு ஒரு பாட்டு. அதாவது இந்த படத்துல எல்லாம், இந்த சாமி படத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இந்த வில்லனுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அம்மன் தெரியுமா? அதே மாதிரி சோசியல் மீடியால எந்த பக்கம் போனாலும் ஊ சொல்றியா சார், இல்ல இன்னொரு சாமி. இன்னைக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா குழந்தைகிட்ட வந்துட்டு ஏமா அந்த சாமி பாட்டுக்கு ஆடி காட்டு அப்படின்னு சொல்லி. ஆனா ஒண்ணு நோட் பண்ணீங்களா, அவர் முகத்தை பார்த்தா சொல்றியா மாமா இது எழுதுற மாதிரியா இருக்காரு. அந்த பால் வடியும் முகத்தை வச்சு எப்படி இப்படி ஒரு பாட்டு எழுதுனீங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியல சார். இந்த பாட்டுக்கு நீங்க ஊஹும் சொல்லுவீங்க நாங்க நினைச்சோம், ஆனா நீங்க ஊ சொல்லி அதை வேற மாதிரி கொண்டு போயிட்டீங்க. சோ பாடலாசிரியர் திரு விவேகா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுடைய அன்புடன் கரகோஷத்துடன் விவேகா சார். அண்ட் அவருக்கு பொக்கே கொடுக்கிறதுக்காக ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ்ல இருந்து திருப்பதி பிரசாத் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருப்பதி பிரசாத் சார் ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் மூலமா தான் தமிழ்நாட்டில் நிறைய மொழிகள்ல இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்காக ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த ஸ்கூலில் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், ரொம்ப அமைதியாக ஒரு பையன் ஓரமாக உட்காந்துருப்பான், பண்ணுற வேலைலாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்படி ஒரு அமைதியான ஆளுக்குள்ள அப்படியே தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக அப்படியே அழுங்க குலுங்க வச்சிருச்சு. என்ன இப்படி ஒரு பாட்டை யாராவது யோசிக்க முடியுமா? அதில் அவருக்கு ஒரு லைன் ரொம்ப பிடிச்சிருந்தாரு. என்னது விளக்கமாறு? இல்லை ஆமாமா, என்ன சார் டக்குன்னு வந்து விளக்கமாறுட்டீங்க? இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சென்சேஷனல் ஹிட். அது வந்து சமந்தா நம்ம பொண்ணு சாம் உள்ள வந்தாங்க அப்படின்ன உடனே அந்த பாடல் அதோட பேரை வந்து சொன்ன உடனே அது வந்து வேற லெவல் வைரல் ஆயிடுச்சு. அந்த 2 ஸ்டெப்பை பார்த்துட்டு நாங்கெல்லாம் வந்து எப்படி டமால் நோந்துட்டோம். சரி, சாம் இன்னைக்கு இல்லை, ஆனா சாமோட ஃபேன்ஸ் இங்க இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, ஸோ சாம்க்கு இதை நாங்கள் அப்படியே டெடிகேட் பண்ணிடுறோம். விவேகா சார், இந்த பாடல் அமைஞ்ச விதம் அண்ட் இந்த பாடலை பற்றி இன்னைக்கு வந்து சர்ச்சையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கு. எல்லாருடைய மனசுலையும் முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாட்டாக மாதிரி இருக்கு. ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை பற்றி அப்படியே எங்கள் ராக் ஸ்டார் டிஎஸ்பி பற்றியும் சில வார்த்தைகள். ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் சார், சுகுமார் சார், அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த புஷ்பா படம் இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் என்று நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது முதல் முறையாக. அதே போல தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு மொழி மாற்று படத்தினுடைய பாடல்கள் இவ்வளவு வெற்றி பெற்று இதுதான் முதல் முறை. எங்க பார்த்தாலும் ஓ சொல்றியா ஊ சொல், நானே ஓ சொல்றேன் ஊ சொல்றியா ஊஹு சொல்றியா பாட்டை வந்து சாங் ஆஃப் த டெக்கேட் என்று போட்டுகிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இணையதளங்கள்ல சமூக ஊடகங்கள்ல எங்க பார்த்தாலும் அந்த பாடலை பற்றி தான் வந்து ஒரே பேச்சா இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி அந்த பாடலை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த பாடல் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆண்களும் பெண்களும் கொண்டாடுகிற ஒரு சாங்கா அந்த சாங் அமைஞ்சிருக்கு. அது நிஜமாக அந்த சாங் எழுதுறது ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே, சார் வந்து ட்ராக் அனுப்பிச்சிருந்தாரு, தெலுங்கு சாங்கோட இது அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. நான் ஒரு வெர்ஷன் எழுதி கொடுத்தேன். அதில் எழுதின உடனே அதில் ஆசை வந்தால் சுற்றி சுற்றி அலையா அலையும் ஆம்பளை புத்தின்னு எழுதின உடனே அந்த ஆம்பளை புத்திங்கிற வார்த்தை சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே இந்த பாட்டை ஒரு ஆம்பளை புத்தி சாங்காக மாற்றிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை புத்திங்கிறத நீங்க காயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆம்பளை புத்தி என்று அந்த பாடலை அமைத்து அதை ஒரு புது பாட்டா நாங்க ஏறக்குறைய இது ஒரு தமிழ் பாடல் மாதிரியே நாங்க உருவாக்கணும். ஆனா இதை எழுதுனது ஒரு ஆம்பளை புத்தி தானே சார்? ஆமா. இது என்னன்னா ஆம்பளை புத்தின்னா எல்லாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. ஆம்பளை புத்தி என்பது ஆண்களின் புத்தி அல்ல. நான் ஆம்பளை, நான் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம், நான் எவ்வளவு வேணாலும் சீண்டலாம் அப்படின்னு நினைக்கிறான்ல, அவனோட புத்தி தான் ஆம்பளை புத்தியே ஒழிய ஆண்கள் எல்லோருடைய புத்தியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். இந்த தெளிவு தான் சார் நிறைய பேருக்கு தேவைப்பட்டுச்சு. ஆமா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல வந்து பெரிய பெரிய மனுஷன்னு ஒரு சிலர் இங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, பெரிய பெரிய மனுஷன்னு ஒரு சிலர் இங்க வருவாங்க. ஒழுக்கமுன்னா நானே தான்னு உளறி சிலர் திரிவாங்க. வசந்த மனுஷன் ஒழுக்க சீலம் வெளியே போடும் வேஷங்க, விளக்கு அணைச்சா எல்லா விளக்குமாறும் ஒண்ணுதாங்கன்னு எழுதுக்கும். அதாவது இந்த 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 கேளிக்கை விடுதியில நடனமாடுகிற பெண்ணை நோக்கி வருகிற ஆண்களுடைய வகையை பத்தி பூந்து பேசலாம்னாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். ஏதாவது சொல்லி விட்டுற போறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா சாம் வந்த அப்புறம் this has become the sexiest song of the year. அதுதான் வந்து உண்மையான விஷயம். அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த இருக்கியோ அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப சென்சுவலான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலியில நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த செக்ஸியஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து இந்த பாடல தான் வந்தது. அதை நீங்க எழுதும் போது நீங்க நிறைய வந்து யோசிச்சு தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட நான் வந்து 15 இயர்ஸா கண்டினியூஸா அதனால தான் எழுதுனேன்னு சொல்றீங்க. அவருடைய எல்லா படங்களையும் நான் பாடல் எழுதியிருக்கேன். அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என் திரையுலக கேரியர்ல ரொம்ப 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 முக்கியமானவர் தேவிஸ்ரீ பிரசாத் சார். ஐ நீட் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் லைஃப் லாங். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே போல சாமி பாடல் 40 மில்லியனை தாண்டி 45 மில்லியனை தாண்டி இல்ல இதை இந்த நேரத்துல சொல்லி ஆகணும். என்னன்னா முதல்ல சினிமால 70 mmன்றது ஒரு பெரிய வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கு 70 m அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு சொல்றியா பாட்டு. சோ இந்த நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு 75 மில்லியன் தாண்டி போயிருக்கும். சோ அதுக்கே உங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள். அண்ட் டிஎஸ்பி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சொல்லுங்க சார். சாமி பாடல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பக்கம் பெரிய வெற்றி. நிறைய தொழிலதிபர்கள், நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து அந்த பாட்டு தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டிஎஸ்பி சாங் என்ன பதின்னு தெரியல, மண்டக்குள்ளார் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டே இருக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதாவது ஒரு தமிழ் சவுத் இந்தியா அப்படிங்கிறலாம் இல்லாம ஆல் ஓவர் த இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு டிஎஸ்பி ராஜ் சார் வந்து கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல எல்லா பாடல்களையும் நான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே ரொம்ப பாடுவீங்களா சார்? நீங்க பாடுவீங்களா? இல்ல, பாட மாட்டேன் சார். எழுதுவீங்க, பாட மாட்டாரு. நல்லா பாடுவார்ல சார். டிஎஸ்பி அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க பாட மாட்டீங்கன்னு சொன்னா கூட நாங்க ஒத்துக்குமா. எனக்கு அந்த பாட்டை மட்டும் பாடுங்க. எந்த பாட்டு? இந்த சொல்றியா அது பாடுங்க. அதுவும் அந்த மாடுலேஷன்ல எங்களுக்காக பாட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஏன்னா அதோட எக்ஸ்பிரஷன், அதோட மாடுலேஷன் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியணும் சார். அதுக்காக தான். சொல்றியா மாமா சொல்றியா சார். இது வந்து சார் இந்த படத்தை நம்ம அரபிக்ல எதுவும் பண்ணிருக்கோமா சார்? அந்த பாட்டு கிடையாது, வேற பாட்டு சார். நீங்க டியூன் மாத்தி பாடுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இது வேற மொழியில நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணா இந்த டியூனை புடிச்சுக்கிறோம். இது வேற டியூன், வித்தியாசமா இருக்குது. நான் எல்லா டியூனுமே மாத்தி தான் பாடுவேன். ஓகே. ஆனா சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பாட்டு எழுதுறதோட சரி, பாட மாட்டாரு. அது நம்ம ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால பாடியிருக்காரு சார். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் சார். அதாவது சில பேர் நைட் மியூசிக் போடுவாங்க, சில பேர் பகலில், சில பேர் மத்தியானம். அந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதணும் போது உங்களுக்கு எந்த டைம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபேவரபிளான டைமா இருக்கும்? அது சொல்றேன் எந்த டைம்ல பண்ணீங்க? எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. டிஎஸ்பி சார் எப்பாவது என்கிட்ட சாங் கொடுத்தாருன்னா, டியூன் கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா நைட்டு கொடுத்துருங்க டியூன் சாங்க பாரு. என்ன சார் இது? ஒரு மனுஷனை இப்படி எல்லாம் அது மாதிரி நாங்க நைட்ல எந்த நேரம் ½ an hourலாம் ஒரு பாட்டை உருவாக்கிறோம். என் பேரு மீனா குமாரி பாட்டுலாம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கப்பட்ட பாடல். அது மாதிரி ஏராளமான பாடல்கள் நாங்க வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல முடிச்சிருக்கோம். அது ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன்ங்கிறதுனால இது சாத்தியமாகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஒரு திடீர்னு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான ஹிட் ஆகும்போது அது எப்படி சார் ஃபீல் கொடுக்குது? நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நிச்சயமா மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். டெஃபினெட்லி. அண்ட் தேங்க் யூ so much. நீங்க வந்து இனிமே வந்து எப்படி வந்து ராக் ஸ்டார் அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுறோமோ, எந்த மாதிரி இந்த இப்ப ஸ்பெஷல் சாங்னு தான் சொல்றாங்க. அது வந்து நான் அந்த மாதிரி நம்ம யாரும் சொல்றது இல்ல, ஐட்டம் நம்பர்ஸ் அந்த மாதிரி. செக்ஸியஸ்ட் சாங் எழுதணும் அப்படின்னா உங்களை மட்டும் தான் கூப்பிடணும் அப்படின்னு எல்லா டைரக்டர்ஸ் கிட்டயும் நாங்க செய்யணும். எல்லா பாடலும் அப்படிதான் சார் இருக்கு. சோ உங்க அமைதிக்கு பின்னாடி இப்படி ஒரு அதிரடி இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பாட்டா வந்து ப்ரூவ் ஆயிட்டு வருது. இன்னும் நிறைய பாடல்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க. தேங்க் யூ so much. Thank you so much for joining. இந்த இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த ரசிகர் பெருமக்களுக்கும், அல்லு அர்ஜுன் சார், ஐகான் சார், அல்லு அர்ஜுன் சார் ரசிகர்களுக்கும், டிஎஸ்பி சார் ரசிகர்களுக்கும், சுகுமார் சார் ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு பெரிய ஃபேன் வந்துட்டு இருக்காங்க.
தமிழ்நாட்டிலேயும் ஸ்ட்ரெயிட்டாக படம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. அண்ட் அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படின்னாரு. ஆக்சுவலாக இதுவே ஸ்ட்ரெயிட்டான ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. சுகுமார் சார் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டோம் சார், டான்ஸ் ஸ்டெப்பே இல்லாதது கூட ஒரு ஸ்டெப்பாக மாற்றினீங்க பார்த்தீங்களா? அதான் சார் ட்ரெண்டு. அது நிஜமாவே அவர் என்ன பண்ணாலும் வந்து அது ட்ரெண்ட் ஆயிடுது. அப்படின்னு நானும் பின்னாடி நாங்கள் எப்படியே ஆடிட்டே இருந்தோம். அதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட வைக்கிறோம், நிறைய வந்து டிஎஸ்பி அவர்களை பாட வைக்கிறோம், எல்லாமே பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த பாடல் ஜான் பிரிட்டோடைய டான்ஸ் கம்பெனில இருந்து நம்ம கூட பசங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஆட போறாங்க. ஸோ அந்த பாட்டு ஆடினதுக்கு அப்புறமா என்ன பாட்டு ஆட போறாங்க ஜனா? எஸ், அவங்க பாட்டு ஆடுறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு டெல் அபவுட் ஜான் பிரிட்டோஸ் டான்ஸ் கம்பெனி. They have been in this industry for years together and எந்த ஈவெண்ட் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஹாய் நண்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த பசங்க எல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அப்படின்னா டெஃபினட்டா அவங்கள தான் வந்து சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட பசங்களை நம்ம கூப்பிடுறோம். ஸோ ஜான்ஸ் பிரிட்டோ டான்ஸ் கம்பெனில இருந்து பசங்களா ரெடி? நாம வந்து ரிவீல் பண்ண வேண்டாம். பாடல் ஆரம்பிக்கும் போது நம்ம கரகோஷத்தை பார்த்து வேற லெவல் பண்ணுவாங்க. உங்களுக்காக இதோ ஜான் பிரிட்டோ டான்ஸ் கம்பெனி. கை தட்டுங்க சாமி. சாமி நல்லா கை தட்டலாம் சாமி. தேங்க்யூ. அதாவது அஞ்சனா, டிஎஸ்பி சார் வந்து சாமி படத்துக்கு பாட்டு போட்டாலும் சரி, சாமின்னு பாட்டு போட்டாலும் சரி, எல்லாத்தையும் ஹிட் கொடுத்துறாரு சார். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்லி ஆகணும். டெஃபினட்டா, அதாவது வந்து மாஸ்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு உதாரணம். ஏன்னா 2021 ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் புஷ்பா. அதாவது 203 crores 203 கோடி 4 நாட்கள்ல கலெக்ட் ஆயிருக்கு. அது ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுனால மட்டும்தான் முடியும். அதாவது வெறும் 4 நாள்ல 200 கோடி அப்படின்றது சும்மா ஜுஜுபி. யாருக்கு அப்படின்னா ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு. ஸோ அதுக்கே ஃபர்ஸ்ட் அவருக்கும் அவருடைய டீமுக்கும் பாராட்டுகள். சுகுமார் சார் உங்களுக்கும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அண்ட் இந்த சக்சஸ்க்கு அப்புறமா ஒரு விஷயம், இந்த சக்சஸ்க்கு அப்புறமா வந்து ரைஸ் ஆஃப் புஷ்பா அப்படின்னு சொல்ல முடியாது, ரைஸ் ஆஃப் அல்லு அர்ஜுன் இன் பேன் இந்தியா லெவல் அப்படின்றது தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்போ என்னன்னா, யாரு கேட்டீங்க? ராஷ்மிகாவை பார்க்கணும்னு யார் கேட்டது? இந்த சைடு ராஷ்மிகா தானே பார்க்கணும். உங்களுக்காகவே வந்து ராஷ்மிகா வராங்க. பாருங்க பாருங்க. அஞ்சனா, நான் இப்படி ஒரு சாமி பாட்டை பார்த்ததே கிடையாது. அதாவது சந்தானம் சொல்லுவார் தெரியுமா, நம்ம பசங்களை எல்லாம் பார் சும்மா அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சுமார் சார் சாமி பாட்டு சூப்பர் சார். பசங்களா இனி நம்ம வீட்டுல தைரியமா கதவு மூட்டு சொல்லலாம். என்னடா பாத்துட்டு இருக்கிற அப்படின்னா, சாமி பாட்டு தான் பாடிட்டு இருக்கிறேன் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. டிஎஸ்பி சார் உங்களுக்கு இருக்கிற குசுமு பாருங்க. பசங்க எல்லாம் உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்களே, இவர் வந்து அந்த லுங்கி இப்படி சொடுக்கும் போது தட்டி தட்டி சிரிக்கிறார். மனுஷன் என்ஜாய் பண்றாரு. யாரு வாங்க, நீங்க மேல வாங்க. உங்களுக்கு நல்ல அந்த இடத்துல எல்லாம் பசங்களுடைய மனசு தடுமாறுது, வேற ஒண்ணும் கிடையாது. மனசுல ஆமா, மனசு தடுமாறுது. சோ இப்போ என்னன்னா, இந்த பாட்டை நம்ம பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நிறைய பாட்டு நாங்க வந்து போட போறோம். தயவு செய்து அது வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்ற ரெக்வஸ்டா கேட்டுக்கிறோம். அண்ட் இவ்வளவு நேரமா இந்த பாட்டை நம்ம பார்த்தோம்ல, அந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்த பாடகர் இங்க இருக்கிறாங்க, நம்ம கிட்ட இருக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒருத்தங்க. இவங்க வந்து நம்ம நிறைய டெலிவிஷன்ல பார்த்திருக்கோம். ஒரு அந்த மண்மனம் மாறாத குரல் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து வேற லெவல் தான் அந்த விஷயத்துல. அதாவது நிறைய பேருக்கு வந்து இவங்கள பார்த்து, நீங்க 2 பேர் பண்றதுல எத்தனை குடும்பத்துல சண்டை வருது தெரியுமா? நீங்க ஜோடியா போய் நல்லா சிரிச்சிட்டு வந்துடுறீங்க, எப்படி இருக்கிறாங்க பத்தியா நீ இந்த இருக்கே இப்படின்ற மாதிரி பல குடும்பத்துல உங்களை பார்த்து பொறாம போடுற அளவுக்கு இருக்கிறீங்க. அதுக்கு பெரிய பூசணிக்காக உடச்சுக்காங்க. கண்ணு வச்சிட்டாரு. வேண்டாம், வாங்க ராஜலட்சுமி. ராஜலட்சுமி ப்ளீஸ். அண்ட் செந்தில் நீங்களும் வாங்க பிரதர். நாங்க உங்களை தனியா விட மாட்டோம், எங்கேயுமே ஜோடியா தான் கூப்பிடுவோம். வாங்க. Can we have a big round of applause for ஐயா சாமி ராஜலட்சுமி? பெருசா ஒரு கைத்தட்டல் நம்ம பொண்ணுக்கு. ராஜலட்சுமி அண்ட் செந்தில் அவங்களுக்கு பொக்கே கொடுக்கிறதுக்காக திருப்பதி பிரசாத் சாரை மீண்டும் அழைக்கிறோம்.
நல்லா கை தட்டலாம். சாமி பாட்டுக்கு உயிர் கொடுத்த குரல் ராஜலட்சுமி. ஆனா நிக்கில்ஜி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை, எல்லாம் அவரே பாதி வேலையை முடிச்சிடுறாரு, பேமெண்ட்ல பாதி கேட்காம இருந்தா சரி. ஓகே, ஸோ ரொம்ப 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 அழகான ஒரு ஜோடி அப்படின்னா வந்து உங்களை தான் சொல்லணும். அது பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஆசையா இருக்கும். பார்க்கும்போது நீங்க லவ் பண்ணி பாடியிருக்கீங்கிறது தெரியுது. ஹஸ்பண்டை நினச்சிக்கிட்டீங்களா மனசுல? ஆமாம். ஆமாவா? சார் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. அவர் முன்னாடியே உட்கார வச்சுட்டு அவர் பார்த்துட்டே பாடுமான்னு சொல்லிட்டாரு சார். அதனால பார்த்துட்டே பாட வச்சிங்களா சார்? எப்படிலாம் பண்றாங்க பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து காதல் பொங்கி வழியுது. அப்ப அவர் சொன்னதுல தப்பே இல்லை. பல குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க, எல்லா வீட்லயும் இந்த மாதிரி தான். ஆனா அந்த பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி கேக்குது. உங்க வீட்டுல கொஞ்சம் இனிப்பா தித்திப்பா இருக்குது. நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ராஜலட்சுமி, நிறைய கோயில்ல நிறைய சாமிக்கு முன்னாடி பாடி இருக்கிறீங்க, இந்த சாமி பாடி இருக்கிறீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஹிட். எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு ஹிட் அடிக்கும்னு? இல்ல, நிறைய கோயில்ல நிறைய சாமிக்கு பாடினாலே என்னவோ எனக்கு இப்படி ஒரு சாமி பாட்டு. அட 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 அடடா பிட்றாங்கயா. அதாவது நம்ம வந்து படங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம், ஹீரோ வந்து ஒரே பாட்டுல வந்து ஓஹோன்னு வருவாரு. இங்க ஆரம்பிச்சு அங்க போயிடுவாங்க, பங்களா என்ன கார் என்ன அப்படிங்கிற மாதிரி. முதல் பாடலே இவ்வளோ பெரிய ஹிட் உங்களுக்கு, சோலோ சாங். இது வந்து யாருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தருணத்துல வந்து டெடிகேட் பண்றீங்க இந்த சக்சஸ்? பிகாஸ் வந்து பேன் இண்டியா இந்த பாடல் வந்து ஹிட், சூப்பர் ஹிட். ஸோ சொல்லுங்க. இல்லை, இந்த சக்ஸஸை டெடிகேட் பண்ணா நான் டிஎஸ்பி சாருக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு மக்களிசை பாடகி வந்து மக்கள் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். எங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக ஸ்வரம்லாம் சொன்னால் அது மாதிரி பாட தெரியாது. இருந்தாலும் எங்களுக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி பாடினா போதும்னு சொல்லி முதல் பாடல், அது ஒரு சோலோ சாங், இவ்வளோ பெரிய படத்தில் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து டிஎஸ்பி சார் தான். அவங்களுக்கு தான் முதல்ல பெரிய நன்றி. இந்த விஷயத்துக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் டெஃபினட்டா வேணும். பிகாஸ் டேலண்ட் அப்படிங்கிற என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாலும், நம்மளை தூக்கி விட வந்து ஒரு ஆள் இருந்தாலும், எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸ் இருந்தாலும், அந்த டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அந்த டேலண்ட்காக ஒரு பெரிய கைத்தட்டல் ராஜலட்சுமிக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம வந்து நல்ல டேலண்ட்டை இன்னைக்குமே கைவிட்டதே கிடையாது. எல்லா டேலண்ட்டையுமே நம்ம தூக்கி தான் விட்டுருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ரசிகர்களான நீங்க, அதாவது இன்னைக்கு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கமும் இந்த சாமி பாட்டு ஓடுது அப்படின்னா அதுக்கு அவங்களும் இருக்கிறாங்க. 2 கை இருந்தால் தான் அந்த ஓசை வருன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு இன்னொரு கையா அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. அண்ட் செந்தில், நீங்க சொல்லுங்க, ராஜலட்சுமி உங்களை எப்பவுமே ரெக்கார்டிங்ல கூட 2 பேரும் ஜோடியா தான் பார்த்துருக்கிறோம். ஒரு சோலோ பாட்டு பாடி நீ ஹிட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் உங்களை காட்டில் வேற யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. எப்படி இருக்கு இந்த ஒரு மேடையில் ராஜலட்சுமி கூட, அது டிஎஸ்பி சார், ஐகான் ஸ்டார் எல்லாரும் இருக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அதுக்கு முன்னாடி சார், நான் அல்லு அர்ஜுன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் சார் சுகுமார் சாருக்கும் பெரிய நன்றி. இது இவ்வளோ அழகாக இந்த பாட்டு வந்து கேட்கும்போது ஒரு டப்பிங் சாங் மாதிரி ஃபீல் ஆகலை, ஒரு தமிழ் பாட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கு விவேகா சார் தான் ரொம்ப முக்கிய காரணம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் எல்லாரும் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து எனக்கு நான் போய் படம் பார்க்கப்ப நாங்கள் வந்து மேலே உட்காந்துருந்தோம், அது யாருக்கும் தெரியாது. அந்த பாட்டு போடும்போது கீழே அப்படியே பயங்கரமாக வந்து எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க தேட்டரில். எவ்வளோ பெரிய ஒரு ஐகான் ஸ்டார் அவங்க ஸ்க்ரீனில் வந்து நம்ம வாய்ஸ் கேட்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பொக்கே மட்டும் பார்த்தாது, இன்னும் ஒரு சின்ன கிஃப்ட் வேணும் எனக்கு. எங்கே ஊர் பக்கம் போனாலும் நீ வந்து சாமி பாட்டு பாடியிருக்கியா, அல்லு அர்ஜுன் சார் பார்த்துருக்கியா, நீ உன் பாட்டை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு வந்து சார் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும், அதாவது அல்லு அர்ஜுன் சார் டெஃபினெட்லி அது வந்து கண்டிப்பா நடக்கும். இது இல்ல, இங்க பாருங்க ராஜலட்சுமி, அதாவது உங்க வீட்டுல மட்டும் கிடையாது, எங்க வீட்லயும் நீயே எவ்வளவு ப்ரோக்ராம்லாம் ஹோஸ்ட் பண்ணி இருக்கிற, ஏறி இருக்கிற, அவர் கூட ஒரு போட்டோ எடுத்திருக்காரு, என்னையும் கேட்டாலே எனக்கும் போட்டோ. குடும்பத்தோட வந்திருக்காரு பரத். வாமா வா, இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லா அவர் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே விஷயம் தான் வச்சிருக்காரு, எப்படியாவது போட்டோ வாங்கி கொடுத்துறேன், இந்த வருஷம் ஃபுல்லா என்ன பத்திரமா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு படத்துல வந்து வடிவேல் என்ன சொல்லுவார்ல, ஒரே ஒரு போட்டோ, அந்த போட்டோ ஒண்ணுதான் வீட்டுக்கு கேட்டா நிக்குது அப்படின்ற மாதிரி. அல்லு சார் கூட ஒரு போட்டோ எடுத்தேன்னா 2022 எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அது போறதுக்கு முன்னாடி நான் எடுத்துறேன். அதை இந்த நேரத்துல ராஜலட்சுமி மூலமா நானும் சொல்லிக்கிறேன். ஆனா என்ன மாற்றம் இருக்கோ இல்லையோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஹஸ்பண்ட் சைலண்டா இருந்துதான் ஆகணும். வேற வழி. கேள்வியை கேட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு, மனுஷன் பதில் சொல்லவே மாட்டாரு, திறக்க விடலையே. அந்த மாதிரி சார் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. ஆமா,
ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த 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 பாட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவும் இந்த பாட்டு இப்போ மாறி இருக்கு. சாமி பாட்டு. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய டிஎஸ்பி சாருக்கும் சரி, அல்லு அர்ஜுன் சாருக்கும், சுகுமார் சாருக்கும், அதே போல் இதை அழகாக அந்த தமிழில் அதை எழுதி கொடுத்த நம்மளுடைய விவேகா சாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை இவ்வளோ தூரம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பாக குழந்தைங்களாம் நிறைய பேர் அதை போட்டு ஆடிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி, அதுவும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் டோட்டல் எல்லா பக்கத்துலேருந்தும் எங்களுக்கு வாழ்த்து வரும் பொழுது அந்த என்ன எப்படி அது வார்த்தையாக சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வந்து ஒரு ரியல் கப்பில் வந்து ஜோடியாக மேடை ஏற்றிருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் இந்த பாட்டை போட்டு கண்ணா பின்னா 2 பேரும் ஆடி இருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது. அது பார்த்தா அது ரொம்ப தவறான செயல் ஆகிடும். ஆனால் இங்கே நீங்கள் ஆடும்போது நாங்கள் பார்க்கலாம். பாட்டு போடுவோம், ஆடுறீங்க 2 பேரும் ஜோடியா. அப்படியா? டெஃபினெட்லி ஆடணும் தானே. நம்ம ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துறோம்ல. கேன் வி ஹேவ் தி சாங் ப்ளீஸ்? எனக்கு ஒரு ஸ்டெப் தெரியும். எங்களுக்கு ஒரு ஸ்டெப் தெரியும். நீங்க இருங்க, பாட்ட போறோம். எப்படி ஏங்க பாட்டுல இருக்கிறதே ஒரு ஸ்டெப் தாங்க, அத வச்சாங்க பாட்டே ஓடி இருக்கு. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? ரெடி, பாட்டு போடலாமா? இந்த பிராக்டிஸ்ல ஹெவியா இருக்கே. இல்ல இதையே சொல்லி கொடுத்துருவாங்க போல இருக்கு. இல்ல அதான் விவேக் சார் மாதிரி ஜப்பு ஜிப்பு ஜிப் அப்படினு போது கால் ரெண்டையும் தூக்கிடணும்ன்றாங்க. நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய பூரிக்கிற சாமே ஏ சாமே நான் சாமி ஆடுங்க ஆடுங்க என் புருஷனா சார். சுத்தி ரோலிங் ஆடுங்க சார். ஏ சாமே நீ எதிர எதிர நடக்கையில அவ்வளவுதான். நீ எதிர எதிர நடக்கையில எழுமலையா தரிசனம் அதாவது செந்தில் வந்து நல்லா நடிப்பாப்ல சார். சுகுமார் சார் நல்ல நடிகன் சார். ஆட தெரியாத மாதிரி நடிப்பாப்ல, இது ரொமான்ஸ் பண்ண தெரியாத மாதிரி நடிப்பாப்ல. ஆனால் வந்து எல்லாம் பண்ணுவாப்ல. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் பிரதர். என்னமோ தடவை வெளி உலகத்துக்கு வர மாதிரிலாம் சீனை போடக்கூடாது. 2 பேரும் சேர்ந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமில்ல சேட்டை? நீ என்ன ரொம்ப கிட்ட போய் பார்த்த மாதிரிலாம் இல்ல இல்ல, இப்ப பாருமா, இப்ப இந்த பாட்டுக்கு நல்லா நீங்க சொன்னீங்களா அவர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு. அப்ப நல்லா ஆடினாதான் போட்டோ, தெரியுமா உங்களுக்கு? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பயமுறுத்துறீங்க. இல்ல இல்ல, அவரே சார் நல்லா ஆடினா தானே சார் போட்டோ. நல்லா ஆடிட்டாங்கன்னு அவர் கை காமிச்சிட்டாருப்பா. அவர் வந்து இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ் மாதிரி நடுவுலயே கை தட்டிடுறாரு. தேங்க்யூ so much ராஜலட்சுமி and செந்தில். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி பிரில்லியண்டான சாங்ஸ் நீங்க அடுத்தடுத்து வந்து நிறைய பாடி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்து பெருசா வளரணும். எங்களோட வளர்ச்சி மாதிரி இருக்கும் அது டெஃபினட்டா. தேங்க்யூ so much. ப்ளீஸ். என்ன இன்னொரு வாட்டி பாட்டு போடணுமா சார்? ஹீரோ ஆயிடுவீங்க போல இருக்கே. பார்ட் 2ல எங்க 2 பேருக்கும் சேர்ந்து இன்னொரு பாட்டு இதே மாதிரி ஒரு சாமி. ஓ அந்த மாதிரி டெஃபினட்டா அது வந்து நடக்கும். டெஃபினட்டா நடக்கும். தேங்க்யூ so much. தேங்க்யூ. நன்றி. இருக்கும் மேடையில் இருந்து 2வது பார்ட்டுக்கு சான்ஸ் கேட்கும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் செந்திலுக்கு மட்டும்தான் இருக்கு. நன்றி பிரதர். தேங்க்யூ. நன்றி. அதாவது அஞ்சனா ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து செதுக்கல் எப்படி இருந்துச்சு நண்பா? அதாவது தெலுங்கு மட்டும் கிடையாது, தமிழும் அவரோட பட்டாதான் காட்டுற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கொடுக்க ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் ஸ்கிரீன்ல பார்த்தோம். சார் இது உங்க இடம் சார். நிஜமாவே நாங்கெல்லாம் வந்து உங்க மக்கள் நிறைய படம் அவர் வந்து தமிழ்ல பண்ணணும். எக்ஸாக்ட்லி. அதாவது இந்த சத்தம்லாம் சார் உங்களுக்கு நாங்கள் எழுதி கொடுக்குற பட்டா மாதிரி, அதுதான் நாங்கள் கொடுக்குற அன்பு. ஸோ இந்த ஒரு பட்டா உங்களுக்கு நாங்கள் அப்படியே இந்த நேரத்தில் நாங்கள் தரோம், எடுத்துக்கங்க. அண்ட் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம்னா இது டப்பிங் படம் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புன்றாங்க. ஆக்சுவலாக அதை சொல்லாதீங்க, ஏன்னா நாங்கள் நிறைய பேர் வெளியே நினச்சிட்டு இருக்கிறது இது ஸ்டேட்டுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு அதான் அவ்வளோதான் ஸ்டேட்டுக்காக. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து பில்டப்பும் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாட்டுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறாங்க. அண்ட் கேமராமேன்லாம் சும்மா மிரட்டி விட்டுருக்கிறாரு. டெஃபினட்டா. ஆனால் ஒரு படம் வந்து அதுவும் இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோக்கு வந்து ஒரு படம் இருக்கணும் அப்படின்னா வந்து அப்படியே பரபரன்னு விறுவிறுன்னு போகணும். அது ஒருத்தர் கையில தான் இருக்கு. அவர் வெட்டுறதும் ஒட்டுறதும் தான் வந்து அந்த படமே வந்து வேற லெவல்ல கொண்டு போகுது. அந்த விதத்துல இந்த படம் வந்து இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஆனது அண்ட் இவ்வளோ வேகமா வந்து போனதுக்கு காரணம் நம்மளோட எடிட்டர் ரூபன் அவர்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் ரூபன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்லா கை தட்டலாம். ஒவ்வொரு இடம் கூட லேக் இல்லாம சும்மா விறுவிறுப்பா போனதுக்கு, படம் ரொம்ப வேகமா போனதுக்கு ஒரு காரணம் இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு எடிட்டரா வந்து ரூபன் அவர்களை பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவருக்கு இந்த பொக்கே கொடுக்கறதுக்காக திருப்பதி பிரசாத் சாரை மீண்டும் அழைக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ரூபன் சார்
அதாவது ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து சும்மா வந்து இருக்காது, அது உண்மை தானே. அதாவது இந்த படம் வந்து நம்ம கையில தான் இருக்கு, நிஜமாவே லிட்ரலி இன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, அது வந்து லிட்ரலி வாஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஹவு டிட் யூ ஃபீல் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி? ஓகே, க்ளோரி டு காட் ஆஸ் ஆல்வேஸ். நான் கொஞ்சமாக பேசுறதுக்குள்ள இந்த படத்தை பற்றி நிறைய பேசணும், அதனால் மன்னிச்சிருங்க. அதிகம் டெஃபினட்டா பேசுங்க சார். லேகாக இருந்ததுன்னா ட்ரிம் பண்ணிக்கோங்க. எடிட்டர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றேன். ட்ரிம் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க, ஆனா நான் பேசுவேன். சார், வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம், இந்த ஹால் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஹால். என்னோட முதல் பிளாக் பஸ்டர். நேற்று ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், உங்களோட படம்லாம் வந்து நீங்கள் 100 crores படம்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க, எது உங்களோட ஃபஸ்ட்டு ஹிட் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட முதல் ஹிட் வந்து ராஜாராணி. அது ஒரு நம்பர் ஒன்று பண்ணிச்சு. அது இந்த மேடையில் தான் அதோட சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. இந்த மேடையில் தான் சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஐ ஃபீல் ஸோ நாஸ்டாலஜிக். இங்கே அடுத்த ஹிட் என்ன, ஐ மீன் ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு சொன்னாங்க. இன்னும் கவுண்டிங் முடியல, போயிட்டுருக்கு. அது புஷ்பா தான். ஸோ எனக்கு வந்து பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம எதை வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறோமோ அது வந்து நமக்கு திரும்பி நம்மளையே தேடி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் அதை கண்டாலே வந்து ரொம்ப பயப்படுவேன். அப்படி வந்து ஓடி ஒளிஞ்ச ஒரு மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து தப்பிச்சு போகலான்னு போது ஒரு மேக்ஸ் லெக்சரர்கிட்ட வந்து நான் திரும்ப மாட்டிக்கிட்டேன். அது வேறு யாரும் இல்லை, டைரக்டர் சுகுமார் சார் தான். சுக்கு சார் யாருன்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று, அவர் பேசிக்காக ஒரு மேக்ஸ் லெக்சரர். அங்கேருந்து ஒரு பேஷன் ட்ரிவனாக வந்து இங்கே டைரக்ஷனுக்கு வந்து இன்றைக்கி பல ஹிட்டுகளை வந்து கொடுத்துட்ருக்காரு. முதல்ல அவர் என்னை கூப்பிட்டது வந்து ஒரு ட்ரெய்லர் எடிட் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டாங்க. தேங்க்ஸ் டு மைத்ரி அதை என்னை கூப்பிட்டதுக்கு. அப்போது அவர்கிட்ட கிடைச்ச ஒரு நட்பு, நம்ம பண்ண வேலையை பார்த்துட்டு படத்துலையும் ஒர்க் பண்ண சொல்லி கேட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் ஃபார் ஷேரிங் த ஸ்பேஸ் வித் மீ. he was very sweet. அண்ட் சுகுமார் சார் பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ என்னை வச்சு செஞ்சுருக்காரு. ஆஹா, நீங்க கூட ஏதோ வந்து பாராட்ட போறீங்க சார். ஆனால் உங்களுக்கு தைரியம் சார், ரொம்ப தைரியம் சார். சார் அப்படி சொல்லலை. எப்போவுமே வந்து ஒரு நான் இவ்வளோ நாளில் வந்து எனக்கு நேரமின்மையினால வந்து நான் தெலுங்கு படம் நிறைய ஆஃபர்ஸ் வரும், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நிறைய இருந்திருக்கு. ஆனால் ஒருத்தர்கிட்ட நோ சொல்ல முடியல என்னால். முடியாது. he was that sweet. அதாவது ஒரு ஸ்வீட் ஆர்ச்சர்னு சொல்லலாம். அவர் வந்து எது கேட்டாலுமே வந்து அவருக்கு வந்து நோ சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அண்ட் கடைசியாக முடிகிற வரைக்குமே எப்போவுமே வந்து ஒருத்தர் லவ்வாலே ஒருத்தர் செஞ்சிருப்பாங்கன்னா அவர் தான். அன்பால் செதுக்கினவரா சார்? மேட் அவுட் ஆஃப் லவ். அப்படி பொதுவாக லவ் சீன்ஸ் வந்து சில பேர் லவ் லாங்குவேஜ் அப்படின்றது ஒன்று, லவ் சீன்ஸ் நல்லா எழுதுவாங்க அப்படின்றது. அவரோட லாங்குவேஜ் லவ் தான், பாடி லாங்குவேஜ் லவ் தான். அதனால வந்து ஒரு லவ்வால் செஞ்சாலும் இவருக்கு வந்து யாருமே நோ சொல்ல மாட்டாங்க அப்படின்றது தான். நான் எங்கே ஒரு பச்சா பையன், நான் வந்து கண்டிப்பாக ஐ வுடன்ட் சே நோ. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் மீ இன்சைட் த ப்ராஜெக்ட். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ மைத்ரி மூவிஸ்லேருந்து தான் எனக்கு முதல்ல வந்து கூப்பிட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் ரவி சார், நவீன் சார் ரெண்டு பேருமே கூப்பிட்டு எனக்கு ட்ரெய்லர்ஸ் பண்ணுறது தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படம் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு கிராண்ட் என்ட்ரின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் கடவுள் என்ன அந்த பக்கம் போக விடாமல் தடுத்ததுக்கு காரணம் இதுதான். திஸ் வாஸ் அ கிராண்ட் என்ட்ரி. எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வருது. நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், நிறைய கால்ஸ் வந்து அங்கேருந்து டேரக்டர்ஸ் வந்து வருது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஓவர்வெல்ம். அண்ட் இந்த படத்தை இங்கே உலக லெவலில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் அண்ட் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ரீட் தமிழ் படத்துக்கு நிகராக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த லைக்காக்கும் லக்ஷ்மி மூவிஸ்க்கும் மிகப்பெரிய கரகோஷம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி வந்து இந்த மாதிரி எந்த படத்துக்குமே வந்து ஒரு ஓப்பனிங் வந்ததோ இல்லை இதை வந்து கொண்டு போய் கரெக்டாக மக்கள்கிட்ட சேர்த்த விதமோ வந்து இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு லைக்கா அண்ட் லக்ஷ்மி மூவிஸ். அண்ட் ஃபேஸ் ஆஃப் புஷ்பா,
முதல்ல இந்த புஷ்பான்ற ஒரு கண்டென்ட் வந்து என்ன வந்து முதல்ல அந்த ட்ரெய்லர் பண்ணும்போது பயங்கரமாக உள்ளே புல் பண்ணிச்சு. இந்த படத்தில் நம்ம வந்து ஒரு பார்ட்டாக ஏதோ ஒரு குட்டி பார்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் கடவுள் வேற ஒரு பிளான் வச்சுருந்தாரு. இந்த படத்தில் வந்து நீயும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் எடிட்டராக இருக்க போகிற அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அப்படியே பறந்துதான், லிட்ரலி பறந்தேன். ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த காடு மலை இந்த மாதிரி ஒரு ஒரு ஜங்கிள் புக், ஒரு ஜுராசிக் பார்க்லாம் வந்து பார்த்து வளர்ந்த ஒரு குழந்தை தான் நான். இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தை எனக்குள்ளே இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த சுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி. தட் கண்டென்ட் புல் மீ, லைக் எல்லாரையும் வந்து ஈர்த்த அந்த கண்டென்ட் வந்து என்னையும் ஈர்த்தது அப்படின்றது தான் உண்மை. அண்ட் ஃபேஸ் ஆஃப் புஷ்பா, ஆப்வியஸ்லி அவரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். அர்ஜுன் சார் இதை வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஐகான் அப்படின்றது சொல்கிறத விட, ஸ்டைலிஷ்னால் வந்து வெறும் கோட் சூட் மாட்டிக்கிட்டு 4 பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருக்கிறதில்ல, சும்மா ஒரு லுங்கியை கிழிஞ்ச லுங்கியை மாட்டிட்டு ஒரு அழுக்கு பனியனை மாட்டிட்டு ஒரு கோடாலி தூக்கி தோலில் போட்டுட்டு வரதுலேயே ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு நிறையவே ப்ரூவ் பண்ணார். கரெக்ட் சார், சேம் ஃபீலிங். அழுக்காக இருந்தாலும் அழகாக இருக்காரு, அந்த மாதிரி நான் நிறைய வந்து சைட் அடிச்சிட்டேன். கரெக்டு தான். ஸோ அதுலேயும் ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஸ்டைலோட ரீடெஃபினேஷன் அவர். அண்ட் நான் யாரு கூடயும் கம்பேர் பண்ணல. சில விஷயங்கள் நம்மளால் வந்து நம்ம சாதாரணமாக வந்து செருப்பு போட்டுன்னு நடக்கிற இடத்துல கூட வந்து வெறுங்காலோட நடந்து போனார். ஹீஸ் டெடிகேஷன் டுவார்ட்ஸ் த ப்ராடக்ட் ஆர் த கண்டென்ட் இஸ், நான்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது, ஏசி ரூமில் உட்காந்து 4 பட்டனை தட்டிகிட்டு இருந்தோம். அதுதான் நமக்கு தெரிஞ்ச கஷ்டம் அப்படின்றது தான் வந்து மேக்ஸிமம் நம்ம சொல்லலாம். இவர் வந்து காலில் முள்ளு குத்துதா இல்லை கல் குத்துதான்றது தெரியாத அளவுக்கு வந்து எங்கே போகிறாங்க வராங்கன்றதே தெரியாமல் வந்து நிறைய அடிபட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அது வந்து சாதாரணமாலாம் வந்து இந்த டைட்டில் லைக் 5 லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து ஹிட்டுன்றது வந்து சும்மாலாம் ஒன்று வந்துடாது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ பெரிய ஒருத்தவங்க வந்து என்றைக்குமே வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து பாராட்டு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார்ட் வந்து ஒரு விஷயம் ஒரு குட்டி அப்ரிசியேஷன் லைக் அது வந்தது வந்து நான் லிட்ரலி நான் பறந்தேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இன்னொன்று, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் புஷ்பா பொண்டாட்டி புருஷனை தெரியும், நம்ம புஷ்பா பொண்டாட்டி ரஷ்மிகா அவங்க வந்து ஒரு கியூட்டி பையாக தான் பார்த்துருக்கேன். அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா. அண்ட் இந்த படத்தில் அவங்கள ஒரு நடிகையாக பார்த்தேன், அவங்க வந்து ஒரு பர்ஃபார்மராக பார்த்தேன், அவங்க வந்து ஒரு ஸ்ரீவல்லியாக வாழ்ந்ததை பார்த்தேன். ஸோ சந்திரமுகியா நின்னா நடந்தா அந்த மாதிரி வந்து ஸ்ரீவல்லியாவே அவங்க வந்து வாழ்ந்து இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ரஷ்மிகா டூ. அண்ட் அதர் ஆக்டர்ஸ், சுனில் சார் அவரை வந்து அவர் இப்படி தான் இருப்பாருன்னு இப்போ தான் வந்து தெரியுது. நான் கடைசி ரீல் ஒரு எடிட் பண்ணுற வரைக்கும் வந்து இவர் யாருன்ற மாதிரி சுனில் சாருக்கு ஒரு அண்ணன் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் எடிட் பண்ணியிருந்தேன். கடைசி வரைக்கும் என் ஹஸ்பண்ட் சொல்கிற வரைக்கும் இவர் தான் அப்படின்றது தெரியாது. அவ்வளோ ஒரு புதுமை. இது வரைக்கும் அவர் ஒரு காமெடி அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ஷேட். அண்ட் படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு ஆக்டர்ஸும் லைக் கேஷவா கேரக்டர் பண்ண ஜெகதீஷ்லேருந்து சின்ன கேரக்டர் அம்மா கேரக்டர் பண்ணவங்கலேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த காஸ்ட் அதை தேர்ந்தெடுத்த நம்ம சுக்கு சார் திரும்ப வந்து அவருக்கு வந்து நான் அவரை பற்றி பேசிட்டே போகலாம். அண்ட் டிஎஸ்பி சார், இவ்வளோ பெரிய படம், இந்த படத்தை இவ்வளோ பெரிய படம் நம்ம சொல்ல வச்சது அவர் தான். முதல்ல இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய புல் வேல்யூ கொடுத்து சாங்ஸ் மூலமாக வந்து இவ்வளோ பெரிய புல் வேல்யூ கொடுத்து படத்து உள்ள எல்லாரையுமே வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அது வந்து இது ஒரு பெரிய விஷயம் தான். எல்லா லாங்குவேஜ்லேயுமே சொல்கிறேன். பாம்பேல போனால் அங்கே வந்து புஷ்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஹீரோஸ் அவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே புஷ்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து டிஎஸ்பி சார். அண்ட் அவர் என்னை வந்து இந்த படத்தில் ஸ்வீட்டாக நிறைய திட்டார். இது வரைக்கும் அவர் என் மூஞ்சை பார்த்ததில்ல, ஃபோனில் மட்டுமே தான் பேசிகிட்டு இருந்தோம். ஐ மீன் இன்றைக்கி தான் அவரும் நானும் நேராக சந்திக்கிறோம். யார் ஒருத்தரையும் வந்து கண்டென்ட் லேட்டாக தான் போகும் அவர்கிட்ட. ஏன்னா நேரமின்மை, 5 லாங்குவேஜில் வந்து முடிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் ப்ரெஷர் இருந்தது.
அந்த விதத்தில் வந்து அவருக்கு லேட்டாக தான் போகும். சில இடத்துல சொதப்பல்லாம் நடக்கும். அந்த இடத்துல ஸ்வீட்டாக திட்டுவார். அவர் திட்டுறது கூட இது வலிக்காமல் திட்டுவார். வலிக்காத மாதிரியே அடிக்கிறீங்களேப்பா, என்னப்பா இப்படி பண்றீங்க? அதான் வலிக்காத மாதிரியே அடிக்கிறது. அந்த மாதிரி திட்டுறது கூட வந்து வலிக்காமல் திட்டுறது. அந்த மாதிரி ஒரு இஸ் நெக்ஸ்ட் ஸ்வீட் டு சுக்கு சார். தேங்க்யூ சார். ஏன் டார்ச்சர்லாம் பொறுத்தது இருக்கு. அப்புறம் அதர் டெக்னீஷியன்ஸ் லைக் எல்லா படத்தில் வேலை செஞ்சுருக்க ஒரு கேமராமேன், அவருக்கு வந்து தமிழ் வந்து தெலுங்கும் தெரியாது, ரீஜனல் லாங்குவேஜும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அவர் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு சொன்னதை வச்சு அவர் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து நமக்கு பொருந்துற மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ணது. அண்ட் ஒரு டெக்னீஷியனுமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு கார்த்திக் ஸ்ரீனிவாஸ். ஹீ ஷேர்ட் த ஸ்பேஸ் வித் மீ அண்ட் ஹி வாஸ் வெரி ஜென்ரஸ் டு டூ தட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட எடிட்டர் அசிஸ்டன்ஸ் லைக் மேகநாதன், அப்புறம் மது, ஆதித்யா, மனோஜ், இவங்க எல்லாருமே வந்து ரவுண்ட் த கிளாக் 5 லாங்குவேஜ்க்கும் டெலிவரி போகணும் அப்படின்றதுக்காக வந்து பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அண்ட் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஆல் தி ஜூனியர். Can we give a big round of applause for all of them, because அவங்க இல்ல அப்படின்னா வந்து நிறைய வேலைகள் நடக்காது. அவங்களுக்கு இருக்கிற பிரஷர் தான் வந்து நான் வந்து கிரியேட்டிவ் பார்ட் மட்டும் தட்டி கொடுத்துட்டு அப்படியே எந்திரிச்சு பெட்ரூம் போயிடுவேன். அவங்க தான் வந்து உட்காந்துட்டு நைட் ஃபுல்லாக வந்து உட்காந்து எல்லாத்தையும் வந்து மாங்கன்னு உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, ரூபனுடைய அசிஸ்டன்ஸை பற்றி சொல்லணும்னா சுப்ரீம் கோர்ட் லாயர் மாதிரி தான் அவர். இவர்கிட்ட வந்து ஒரு 10 அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஃபைலை ஃபுல்லாக தூக்கிட்டு அவங்க தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவர் வந்து வெறும் கேஸ் மட்டும் பின்னாடி பார்த்து உட்காந்துருப்பாரு. மிஸ்டர் ஆதிசேஷன் அப்படின்ற மாதிரி. கரெக்டாக ரூபன்? தெரியும். ஓகே. ஸோ அப்புறம் ஒரு படம், ஒரு 100 crore படம், ஒரு 100 crore கிளப்புன்றது ஒரு படத்தில் சம்மந்தப்பட்ட டீமுக்கு மட்டுமே வெற்றி கிடையாது, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்குமே வெற்றி. அப்படி வந்து ஒரு படத்தை இன்னைக்கு வந்து இங்கே இவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்குதுன்னா இது வந்து ஒரு சில பேரால் சாத்தியம் இல்லை. அது வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இதை வந்து சாதாரணமாக வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இது 100 கோடியை வந்து 1000 கோடியாக மாற்றுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. சில நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு, அண்ட் அதெல்லாம் இக்னோர் நெகட்டிவிட்டி ஆஸ் வி ஆல்வேஸ் சே. அதெல்லாம் மீறி இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை தாண்டி வெற்றி மேலே வெற்றி அப்படின்றது தான் வந்து இந்த புஷ்பாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த வருஷம் முடிவு வந்து ஒரு ஹாப்பி நோட்டில் வந்து முடியுது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு காரணமான ஊடக நண்பர்களுக்கும் அண்ட் தி ஆடியன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். ஒருத்தரும் வந்து அவங்களோட சொந்த ரீஜனல் படம் மாதிரியே வந்து அதை ரிசீவ் பண்ணி அதுக்கான மரியாதை கொடுத்து இப்போ வரைக்கும் வந்து அதை வெற்றி படமாகவே வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே. அண்ட் சினிமா இஸ் லைக் வேர்ல்ட் இஸ் ரிவைவிங் ஃப்ரம் த கோவிட் அண்ட் ஆல் தோஸ் கிரைசிஸ், அண்ட் சினிமா இஸ் ரிவைவிங் ஃப்ரம் தி ஃபால். அப்படிதான் புஷ்பா த ரைஸ் மட்டும் இல்ல, சினிமாக்கே இது ஒரு ரைஸ் தான். சூப்பர். thank you so much brother. Very well said sir, very well said. That is very true, because cinema அப்படிங்கற ஒரு விஷயம் இல்லனா நம்மலாம் எப்படிங்கிறது எனக்கு வேற என்டர்டெயின்மென்ட் தெரியாது. can't think of anything else. Definitely. Exactly. And கோவிட்க்கு அப்புறமா ஒரு 200 crore club அப்படிங்கறது சாதாரணமான விஷயம் கிடையாது. And thank you. இங்க இருந்து பாக்கும்போதே தெரியுது மைக்ரோசாஃப்ட்ல 250 PPT ஸ்லைடு வச்சிருக்காரு. நன்றி பிரதர். அதாவது நீங்க வந்து அடுத்த இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி, நீங்க அது தப்பு, பேன் இந்தியாக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டீங்க ரூபன். ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் கொடுங்க, கட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க, அதை மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் அந்த நேரத்தில். தேங்க்யூ. க்ளோரி டு காட் ஆல்வேஸ். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் யாரையாவது எந்த விதத்துலையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேர் ஹர்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா டிலேன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ட் கிரியேட்டிவிட்டி டேக்ஸ் டிலே. அண்ட் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் லேக் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. நன்றி பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். கட்டே பண்ண முடியாத அளவுக்கு பாயிண்டாக பிரித்து பேசிட்டீங்க. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பேசினா நம்மள என்ன பேசுறது? எக்ஸாக்ட்லி. அடுத்ததாக நம்ம யாரை மேடை கலைக்க போகிறோம் அப்படின்னா இயக்குனர் தேசிங் பெரியசாமி அவர்களை மேடை கலைக்கிறோம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தோடைய இயக்குனர் தலைவர் மாதிரியே ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கிறீங்களே பிரதர். தலைவரே கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு இயக்குனர் நம்மெல்லாம் கை தட்டாமல் இருந்தால் எப்படிமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிரதர் பார்த்தாரு,
வாங்கி வாங்கி இவர் கொடுக்குறாரு, நம்மளே கொடுத்துருவோம் அப்படின்னு வாங்கி போய் கொடுத்துட்டாரு அப்படியே. ஸோ பிரதர், நீங்களும் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு இங்கே படம் பண்ணீங்க, ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தீங்க. இப்போ அடுத்ததாக வந்து ஐகான் ஸ்டாரோடைய புஷ்பாவும் இங்கே வந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு, அதை நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி இருக்குது படத்தை பற்றியும், அண்ட் இப்படி ஒரு சக்ஸஸ் அப்படின்ற தமிழ் மக்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு தமிழ் படத்தோடைய இயக்குனராக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் லுக்லேருந்து டீசர்லேருந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பொதுவாக ஒரு பேன் இந்தியன் ஃபிலிம்னா வந்து அதில் ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட் இருக்கணும், ஒரு கிங் சப்ஜெக்ட் இல்லாட்டி ஒரு ரோபோ மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் பேன் இந்தியனாக வைப்பாங்க. பட் வந்து இந்த ஃபிலிம் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பேன் இந்தியன் ரீச் வந்திருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இது கொடுத்ததுக்கு வந்து டிஎஸ்பி சார் வந்து ஒரு முக்கிய காரணம். நான் எங்கே திரும்பினாலும் அந்த பாட்டு தான், எங்கே திரும்பினாலும் அந்த ஓப்பனிங் டே இருக்குல்ல, டிக்கெட் நியூவில் ஓப்பன் பண்ணி அந்த டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கே தெரியும் இன்னும் பயங்கரமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எதிர்பார்த்த தேட்டரில் டிக்கெட் கிடைக்காம வேறு தேட்டரில் புக் பண்ணுற அளவுக்கு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு டே தேட்டரில் அந்த ரெஸ்பான்ஸ், சிட்டியில் தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டீம் கிட்ட சொல்லி வெளியெல்லாம் எப்படி இருக்குது, மற்ற ஊரில் எப்படி இருக்குன்னா எல்லா ஊர்லேயுமே திண்டுக்கல்லாம் ஃபஸ்ட் டே 3 நாள் போட்டு 3 தேட்டர் போட்டு 3மே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப சூப்பர், அமேசிங் ரெஸ்பான்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அ லவ்லி ஃபிலிம். அண்ட் டிஎஸ்பி சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நேற்று உங்கள் நம்பர் வாங்கி உங்களுக்கு கால் பண்ண ரொம்ப பிஸியாக இருந்தது. பிகாஸ் செம்மையாக இருந்தது உங்களோட மியூசிக்னால இந்த படத்துக்கு மிகப்பெரிய ரீச் தமிழ்நாட்டில் கிடச்சிது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சுகுமார் சார் ஃபார் சேஞ்சிங் த கலர். திடீர்னு தெலுங்கு படத்தோட கலரே மாற்றிட்டீங்க ரங்கஸ்தலம்ல இருந்து. டோட்டலாக அதுக்கு முன்னாடிலாம் அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது வந்து திடீர்னு வேறு மாதிரியான ஒரு ரக்கடா புழுதி பறக்கனா மண்ணெல்லாம் அடிச்சு செம்மையாக ஒரு மாதிரி ராவாக இருந்தது சார். பிரதர், நீங்கள் வேறு அவர் தமிழ்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாரு, நம்மளாம் டிரான்ஸ்லேஷனே பண்ண தேவையில்லை பிரதர். அண்ட் தேங்க்யூ சார். அது சார் சூப்பர் சார், சூப்பர் ஃபண்டாஸ்டிக், சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சுனில் சார் சூப்பர், கமெடினா ஹீரோவா அண்ட் ஃபைட்டரா சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நீங்கள் இன்னைக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் புஷ்பா படத்தை பேசினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷிங் யூ மோர் அண்ட் மோர் ஹிட்ஸ் அண்ட் மோர் சக்ஸஸ். நிறைய படங்கள் பண்ணுங்க, எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க. நாங்களாம் தேட்டருக்கு வருவோம், எல்லாரும் மொத்தமாக கும்பலாக எப்போ தேட்டருக்கு போகணும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் ஆல் கெட்டிங் தேர். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி பிரதர். அடுத்ததா ஒரு பாட்டு, இந்த பாட்டு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த பாட்டு, சரியா? அந்த பாட்டுக்கு இருங்க மக்களே, வரதான் போகுது, சரியா? ஸோ எப்பயும் போல ஜான் பிரிட்டோ டான்ஸ் கம்பெனிலேருந்து நம்ம பசங்க, எனக்கே என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன ஆட போறாங்க? பசங்களை பார்ப்பாங்களா இல்ல பொண்ணுங்க மட்டும் தான் பார்ப்பாங்களா? இல்லப்பா, சமந்தா இல்லாம என்ன பண்ண போறாங்க இந்த பசங்கன்றது எனக்கு அடுத்த கேள்வியா இருக்கு, சரியா? வந்து இப்படி உட்கார்ந்து மடியெல்லாம் உட்கார வச்சு அப்படி போனாரு. ஆமா, அந்த ஸ்டெப்லாம் போடுவாங்களா இல்லையான்றதெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பசங்க. ஆமா. ஸோ டான்ஸ் பிரிட்டோ கம்பெனில இருந்து பசங்க ரெடியா இருக்கிறாங்க. இதோ Thank you so much, John Brito Dance Company. சார் ரசிக்கிறீங்க போல இருக்கே டிஎஸ்பி சார். அதாவது இத்தனை நாள் அந்த பாட்டை மறைச்சு வச்சிருந்தீங்களா சார், இல்லை ஒளிச்சு வச்சிருந்தீங்களா சார்? எங்கிருந்து இந்த டியூன் எடுத்தீங்க? திடீர்னு இப்படி ஒரு பாட்டு. ஆனால் ஒன்று சார், நைட்லாம் ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு. சும்மாவே வீட்டில் விளக்கு மாதிரிலாம் பறக்கும். சம்மட்டி வாங்குவாரு, அதில் வந்து எவ்வளோ வாங்குமோ தெரியாது. அதாவது இப்போ டிஎஸ்பியே சொல்லிட்டாரு உனக்கு என்ன அப்படின்றவாங்க. ஸோ இப்படி ஒரு அற்புதமான பாடலை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்து மிக முக்கியமான ஒரு நபரை நம்ம மேடை கலைக்க போகிறோம். தமிழ் சினிமாவில் சிறந்த படங்கள் மட்டும் இல்லை, படமே ஒரு பாடமாகவும் கொடுத்த சில இயக்குனர்களில் இவரும் ஒருத்தர்னு சொல்லலாம். தேசிய விருது பெற்ற இயக்குனர் பாண்டியராஜன் அவர்களை மேடை கலைக்கிறோம். பசங்க டைரக்டர் பாண்டியராஜ் சார் அவர்களை மேடை கலைக்கிறோம் உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட், அவர் ரூபன் அவர்கள் சொன்ன மாதிரி சுகு சார் எப்படி அந்த மாதிரி தான் எங்களுக்கு அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டஸ்ட், ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனான ஒரு டைரக்டர் அப்படின்னா வந்து பாண்டியராஜ் சார் தான். அதாவது அஞ்சனா, சாரோட படத்துல நான் நிறைய படத்துல நடிச்சிருக்கிறேன் அப்படின்ற நேரத்தை பெருமையா சொல்லுவேன். நீயா? ஆமா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 பேர் நிக்கிறப்ப அதுல ஒரு 122வது ஆளா நான் நின்றுக்கிறேன். அட்மாஸ்பியர்லயே வந்திருக்கிறேன். அண்ணன் எனக்காக சில சீனை வந்து சின்ன சீனை பெரிய சீனா கூட கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னா, ஒரு படத்துல வந்துட்டு நான் ஒரு கதவை திறந்து உள்ள வந்து சார் உங்களை பார்க்க டேரக்டர் வந்திருக்கிறார் அப்படின்னோடனே நான் அண்ணனை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். நான் அப்போ வந்து அவர்கிட்ட சொல்கிறேன். அண்ணன் என்ன சொன்னார், தம்பி ரொம்ப சின்ன டைலாக்காக இருக்கும்னு நினைக்கிறிய,
ஸ்க்ரீனில் பெருசாக வரணும் அப்படின்னாரு. ஆமாம் சார். அப்போ நீ பண்ணு, டைரக்டர் வந்திருக்கான்றதுக்கு பதிலாக அசிஸ்டன்ட் டைரக்டர்னு இன்னொரு டைலாக் வேணா சேர்த்து போயிட்டுக்க, அப்போ ஒரு 10 செகண்ட் கூட வருவா அப்படின்ற அட மாதிரி. பாவிங்களா. ஸோ அண்ணன் வந்து எனக்கு ஒரு என்ட்ரி கொடுத்ததுல இந்த இடத்த நான் வந்து சந்தோஷமா டெஃபினெட்லி சொல்லிக்கிறேன். டெஃபினெட்லி. ஆனா இந்த அமைதி தான் அவர்கிட்ட எப்பவுமே ஏன்னா இதெல்லாம் ஒரு என்ட்ரியாடா, அதானே? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இப்படி ஒரு மேடையில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி மேடை ஏறி ஒரு 2 வருஷம் ஆச்சு கொரோனானால. அதுவும் இப்படி ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் மீட்டில் ஏறுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த புஷ்பா என்னன்னு தெரில, இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. எதற்கும் துணிந்தவன் நான் ஆரம்பிக்கும் போது இந்த படமும் ஒரு கால்வாசி எடுத்துருந்தாங்க. ரஷ்மிகாவை வந்து இந்த படத்தில் முக்கியமாக நான் கரெக்டாக அந்த படம் புஷ்பா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோனு இன்டர்வல் வந்து என்ன அப்படின்னு, இந்த மாதிரி சக்ஸஸ் மீட் வச்சுருக்கோம் இங்கே வரணும் அப்படின்னாங்க. என்னடா அது புஷ்பா நம்மளை துரத்தி வரட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கு முக்கிய காரணம் 2 பேர். முதல்ல சுகுமார் சார், நான் வந்து ரொம்ப ஃபேன் உங்களுக்கு. எனக்கு பிடிச்ச தெலுங்கில் பிடிச்ச ஒரு உங்களுடைய ஆர்யாவிலேருந்து ஆர்யா 2லேருந்து ரங்கிஸ்தலத்துலேருந்து எல்லாமே நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்கள் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உப்பண்ணா கொண்டு நான் பார்த்துருக்கேன் அந்த சுகுமார் ரைட் சுமார் அதுங்கனால. 2வது அல்லு அர்ஜுன் சார், உங்களோட அதே மாதிரி உங்கள் எல்லா படமும் ஆர்யாவிலேருந்து எல்லா ஆள வைகுண்டவரெலாம் எத்தனை தடவை பார்த்தீங்கன்னே சொல்ல முடியாது, அத்தனை தடவை பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்னம்னா நானும் இந்த ஜெகன்னா உங்கள் சாங்கை போட்டுக்கிட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்ப்போம். உங்கள் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபைட் ரொம்ப பிடிக்கும். ஆள வைகுண்டபுரம் பார்த்துட்டு தான் ராம் லக்ஷ்மண் மாஸ்டர் கூப்பிட்டு ஆள வைகுண்டபுரம் மாதிரியே எனக்கு எதற்கும் துணிந்தவரில் ஃபைட் வேணும்னு சொல்லி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கட் பண்ணி இந்த மூலில் எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ ஒரு ரெஃபரன்ஸை உங்கள் இதுலேருந்து எடுக்கிறது. ரங்கிஸ்தலம் பார்த்துட்டு ரத்னவேல் சார் எங்கள் ஊருக்காராக இருந்தாலும் ரங்கிஸ்தலம் பார்த்துட்டு தான் எனக்கு எதற்கும் துணிந்தவர்களே நான் அவரை சாரை கூப்பிட்டேன். அவர் சுகுமார் சாரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் சுகுமார்னு அவரை பயங்கரமாக பண்ணிருப்பார். டக்குன்னு ஃபோன் போட்டார். இவரும் வந்து பிரதர்னு போட்டு வச்சிருக்காரு. அவ்வளோ அவங்களது அவர் ஏன் இவ்வளோ பேசினார் அப்படிங்கிறது எனக்கு பற்றி தெரியுது. அதே மாதிரி எங்கள் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இதில் ஹீரோயினாக ரஷ்மிகாவை பேசியிருந்தோம். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி அக்ரிமெண்ட் ஆகிற டயத்தில் ஃபோன் அடிச்சு, சாரி சார், சுகுமார் சார் வந்து ஸ்லாங்கு கற்றுக்கணும், ட்ரைனிங்லாம் வரணும்னு சொல்லிட்டார் சார், என்னால் இந்த படம் பண்ண முடியல சார் அப்படின்னாங்க. என்ன படம் அப்படின்னு, புஷ்பா சார் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த புஷ்பா கடந்து போயிடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ராம் லக்ஷ்மண் மாஸ்டர் கமிட் பண்ணியிருந்தோம். சாரி சார், இந்த ஃபைட்டு பண்ண முடியாது சார், ஒரு பயங்கர காட்டுக்குள்ள ஒரு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. என்ன படம் அப்படின்னா புஷ்பா சார் அப்படின்பாரு அவர். அப்புறம் ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃபர், அவருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் ஒரே ஒரு சாங் இருக்குது சார் இந்த புஷ்பாவில், அதை முடிச்சுட்டு வந்து சாங்கை முடிச்சுட்டு வந்து என்ன புஷ்பா அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு பின்னால் செப்பலை கழட்டி போட்டாருங்களே, டேய் எவ்வளோ பெரிய டான்ஸரு, அவரை போய் என்னையா செப்பல் கழட்டி மாதிரி டான்ஸ் சார், அது செம்ம ரெஸ்பான்ஸ் சார் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் எடுத்து காமிச்சிருப்பாப்புல. இப்படி ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திடீர்னு டிஎஸ்பி சார் வர்றாரு. இந்த புஷ்பாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி புஷ்பா வந்து எனக்கு வந்து என்னன்னு தெரில கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. சார் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு போல இருக்கு சார். புஷ்பா ரொம்ப இந்த படத்தை பார்க்கணும்டா அப்படிங்கிற ஒரு மூடை கிரியேட் பண்ணிச்சு. உண்மையில அந்த படத்தை போய் பார்க்குறேன், பயங்கரமாக ரசித்து பார்க்குறேன். உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னால் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே பார்த்தா இன்டர்வியூவில் ஃபோன் வந்து சக்ஸஸ் மீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, இந்த படத்துக்கு நமக்கும் ஏதோ ஒரு இது இருக்குது. இன்னொன்று எடிட்டு, நாங்கள் டிசம்பர் 17 எதற்கும் ரிலீஸ் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எங்கடா எடிட்டர்னா ஹைதராபாத்ல இருக்கு சார். புஷ்பா சார் அதானே. என்னடா அப்படின்னா புஷ்பா, டேய் நம்ம படமா அந்த டேட் தான். இப்போ நாங்கள் படத்தையே வந்து பிப்ரவரி 4 கொண்டு போயிட்டோம். அப்படி இந்த எடிட்டர் ஒரு முக்கிய காரணம். அப்படி இந்த புஷ்பா என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த புஷ்பாவை நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு பார்த்தேன். உண்மையிலே சுகுமார் சார் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு பக்கா கமர்ஷியல் மோதோட எல்லாம் வந்து டிஎஸ்பி சார் சாங்கை பற்றியே பேசிக்கிங்க சார். பிஜிஎம் தெரியும் சார், செம்மையா அவரை வந்து அப்படி அவரை ஒவ்வொரு டான்ஸு ஃபைட்டு ஆமாம் செம்மையாக இருந்தது. அவர் ஒவ்வொரு இதுவுமே உண்மையிலே ரொம்ப உங்களுக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே அதாவது என் வீட்டு பசங்கள்லாம் இப்போ வந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டில் குழந்தைங்கள்லாம் உங்களுக்கு இறம்ப ஃபேன்ஸு தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. தமிழ் படம் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுங்கள் சார். வெல்கம் தமிழ் சினிமா. அதே மாதிரி மைத்ரி ஃபிலிம்ஸ் அடிக்கடி நான் கேள்விப்படுற ஒரு ப்ரொடக்ஷன் ரத்னவேல் சார் மூலமாக எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி திருப்பதி பிரசாத் சார் அவர் தான் எனக்கு கூப்பிட்டாரு.
எப்படி ஒரு தமிழ் படத்துக்கு என்ன ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்களோ அதை விட உண்மையாக சொல்கிறேன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ரொமோஷன் வந்து எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டில் முதற்கொண்டு அவ்வளோ அழகாக ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை. அதே மாதிரி சும்மா இப்போ என்னென்னா அடுத்த லாங்குவேஜுக்கு போச்சுன்னா யாரே ஒருத்தர் பாட வச்சுருவாங்க. அதில் வந்து அழகாக ஆண்ட்ரியா முதற்கொண்டு இவங்க செலக்ட் பண்ணி ஒவ்வொரு விவேகா முதற்கொண்டு எல்லாமே செலக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபுல் மாதிரியே பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே பார்ட் 2க்கு நான் வெயிட்டிங். எல்லா டீம் எல்லாருக்குமே கண்ட்ராக்ட்ஸ், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி நன்றி ஸோ மச் பிரதர். ஸோ அமைதி வந்து அங்க சீட்ல மட்டும்தான், பேசும்போது பாத்தீங்கல்ல இல்ல, அவர் வந்து எதற்கும் துணிந்தவன் ரம்பா தான். சார் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க ஒரு பாவம். எங்க Exactly. கேட்டாலும் சிவகாமி கம்ப்யூட்டர் சொல்லிட்டான்ற மாதிரி. என்ன பிரதர் வரீங்களா? சாரி கேட்க வாங்க. நீங்க இங்க இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அவர் படத்துல போய் ஒர்க் பண்ணிருக்கலாம். டக்குன்னு படம் அது பிப்ரவரி ஜான்வரியில் ரிலீஸ் ஆகும். இல்லை இந்த புஷ்பா ரிலீஸ்க்கு வந்து புஷ்பா வந்து நான் வேலை செய்கிறதுக்கு முக்கிய காரணம் அது எல்லாரோட ஒரு எடிட்டராக இருக்கிறது வந்து ஒரு 4 ஒரு எடிட்டர் ரூமனாக இருக்கிறது ஒரு 4 ஒய்ஃபை ஒரே நேரத்தில் மெயின்டைன் பண்ணுறது. நிஜமா அதுதான் என் நிலைமை. லைக் காலையில் ஒருத்தருக்கு அடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அடி வாங்குறதா புருஷன்றீங்க. இந்த டிசம்பர் 17ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து 2 படத்துக்குமே இருந்துச்சு. ரொம்ப பெரிய ப்ரெஷர். இந்த படத்தில் அந்த விஷயத்த வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், சின்னதுல பெரிய காம்ப்ரமைஸ் வந்து பண்ணி. அதான் சார், அந்த பொண்டாட்டியை மட்டும் நீங்க கைவிட்டுட்டீங்கன்றத அவர் அப்படி சொல்லிட்டு போறாரு. இல்ல கைவிடல வச்சிருக்கிறாரு சார், பத்திரமா கைப்பிடிச்சு வச்சிருக்கிறாரு. ஃபைனல் கொடுத்துட்டால சார், ட்ரெய்லர் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஓகே, ஆனா எனக்கு தெரிஞ்சு இது கன்ஃபெஷன் ஸ்டேஜ் மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சார் வந்து ஒன்று சொல்லிட்டு போறாரு, அடுத்து யார் எந்த கொரியோகிராஃபர் வந்து மேல போறது. அவர் வந்து இந்த விஷயம் சொன்னோன்னு இல்லை, நான் அவரை தான் முதல்ல தேங்க் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கான காரணம் ஒரே ஒரு நாள் சுக்கு சார்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போய் அங்க பேசி போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் டேட்டை தள்ளுற வரைக்கும் வந்து போனதுக்கு அதுக்கு வந்து ஒரு டைரக்டர் கால் எடுக்கணும். அது நம்ம கால் இல்லை. அந்த பெருந்தன்மைக்கு வந்து இன்னைக்கு புஷ்பா நடந்திருக்குது. இன்னொன்னு நான் வந்து ஒரு பார்ட்டா இருக்கேன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து பாண்டியராஜ் சார். சார் மனுஷன் டெம்போலாம் வச்சு கடத்திருக்காரு சார். பாவம் சார். ஆனாலும் நீங்க பேசினது அப்படி நச்சுன்னு இருந்ததுல பாருங்க, ஒவ்வொருத்தர ஏறி வருவாங்க போல இருக்கு. நான் ஒரே ஒரு சாரி ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறேன்னு. பாவம் போல அவ்வளவு பக்கமா பேசி இதை விட்டு ஒரு சாரி இல்ல 1000 சாரி 1000 தேங்க்ஸ். இல்ல பிரதர், இனிமே ஊஹும் சொல்லாதீங்க, ஊ மட்டும் சொல்லுங்க, அது போதும் எங்களுக்கு. சரியா? அண்ட் இன்னொன்னு, இந்த புஷ்பாக்கு வந்து முதல்ல எனக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். நம்ம எல்லாருமே வந்து இந்த பையன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ எங்கேயோ சொல்லி தான் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வரணும். தட்ஸ் வாட் ஆர்ட் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் லைக். ஓகே, அந்த விதத்துல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் புஷ்பான்ற ஒரு படம் இருக்குது. இல்ல என்னோட மைத்ரி மூவிஸ்ல இருந்து சென்னையில இருக்கிற தினேஷ்ன்றவர் தான் வந்து என்ன மெயின் ப்ரொடியூசர்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. தேங்க்ஸ் டு தினேஷ். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. இவ்வளோ பெரிய விஷயம் வந்து எனக்கு நடந்திருக்காது. அவர் வந்து காமிச்சு விட்ட ரெஃபரன்ஸ் தான். ஓகே, இந்த பையன் நல்லா ட்ரெய்லர் பண்ணுவான், அவனை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது சொன்னதுதான். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. அண்ட் தேங்க்ஸ் டு லைக் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் பாண்டியராஜ் சார். தேங்க்யூ சார். நன்றி பிரதர், தேங்க்யூ. அவர் ஒன்றும் நினச்சிக்க மாட்டார். நீங்க என்ன விடுங்க, மனசை ஃப்ரீயா போடுங்க. ஆனா நல்லா செஞ்சு விட்டீங்க சார். அது மட்டும் வந்து கரெக்டா. சரி, அடுத்து என்னன்றது செய்வோமா? அதுதான் முக்கியமான செய்கையே வந்து இப்பதான் இருக்கு. அத்தனை பேரும் வந்து எப்படா இதை பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போஸ்டரை பார்த்ததுலேருந்தே பசங்க வந்து மாறி ஆயிட்டாங்க. ஆமா, தூக்கமே இல்லாம இருக்காங்க. சோ அதனால without further delay அது வந்து we have to give it to this star. She is a superstar definitely. பான் இண்டியன் ஆக்ட்ரஸ், ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கறத தாண்டி தெலுங்குல சக்க போட்டாங்க அப்படிங்கறத தாண்டி எங்க சென்னையோட டார்லிங் சமந்தா is going to set the screen on fire. Here is ஊசல் மாமா. சமந்தாக்கு ஒரு பெரிய சத்தம் கொடுக்கலாமா? சமந்தா ஃபேன்ஸ். My God, சபா too much heat sir. முடியல. ஏசி இருக்கா இல்லையாப்பா? போடுங்க, அந்த மாதிரி இருக்கு. This once more. once more கேக்குறாங்கப்பா. பசங்களா, கடைசி அவங்க கொடுத்த முத்தம் யாருக்காக? நமக்காக. அவ்வளவுதான். நேரம் வேற ஆகிட்டு இருக்கு, பாட்டு வேற பயங்கரமா இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் சமந்தாவை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அண்ட் சார், டிஎஸ்பி சார், உச்ச கட்டம் சார்.
பாட்டு உச்ச கட்டம் சார். டெஃபினட்டா. அதாவது வந்து இப்படி சமந்தாவை நாங்க வந்து பார்த்ததே இல்ல. பசங்கலாம் வந்து குதூகலமா இருக்காங்க. ஒன்ஸ் மோர் கேட்டு நாங்க அப்புறமா டெஃபினட்டா உங்களுக்காக அந்த ஒன்ஸ் மோர் போடுறோம். கண்டிப்பா நாங்க போடுறோம். Definitely ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நேரம் குறைவா இருக்கிற காரணத்தினால எங்களால ஒன்ஸ் மோர் போக முடியல. ஸோ எல்லாரும் வீட்டுக்கு போகணும்ல, அதனால தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்து போகிறோம். அண்ட் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர், இந்த படத்தோடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இவரை இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி பார்த்ததே கிடையாது. சமந்தா மட்டும் நம்ம அப்படி சொல்ல முடியாது, இவரையும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. முற்றிலும் வேற ஒரு தோற்றத்தில் வந்திருக்கிறாரு. வேற யாருமே கிடையாது, ஆக்டர் சுனில் அவர்கள். இதுக்கு முன்னாடி Can we have Mr. Sunil on stage? வேற மாதிரி பார்த்தோம். இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லிவிங்ஸ்டன் அதுக்கப்புறமா ரம்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச சுந்தர புருஷன் படத்தை தெலுங்குல எடுக்கும்போது இதே சுனில் சார் தான் வந்து அங்க ஹீரோவா நடிச்சிருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அவருக்கு பொக்கே கொடுக்கறதுக்காக திருப்பதி பிரசாத் சார். சார், அதாவது லாக்டவுன்ல நடந்த ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்து வீட்லயே உட்கார வச்சுட்டாங்களா, எல்லா படத்தையும் வந்து நாங்க பார்த்துட்டோம். வீட்ல குடும்பமா உட்காந்து தமிழ் படம்லாம் முடிஞ்சு தெலுங்கு, கன்னடம், போஜ்பூரி, அதுக்கப்புறம் போயிடுச்சாங்க கொரியன் வரைக்கும். பட் தெலுங்கு படம் அத்தனை பார்த்தப்பறம் நான் அவ்வளோ பெரிய ஃபேனு. நிஜமா சார், இங்க வந்து பார்த்தப்பறம் தான் சுனில் சார் இவர் தானா, ஐயோ நான் பெரிய ஃபேன் ஆச்சே போய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். யூ ஆர் அ ஸ்வீட் ஆர்ட் ஆன் ஸ்க்ரீன் டெஃபினட்டா. ஆனா இந்த அவதார்ல நாங்க பாப்போம்னு நினைக்கவே இல்லை சார். இல்ல இதுக்கு முன்னாடிலாம் சுனில் சாரை பார்த்து நாங்க கோவப்பட்டதே கிடையாது. எவ்வளவு கோவத்துல போனாலும் அவங்க சிரிச்சுட்டே வெளியே வந்துருவாங்க. ஆனா நீங்க வந்து முதல் தடவையா ஆடியன்ஸை வந்து கோவப்படுத்தி இருக்கிறீங்க. இந்த ஒரு ரோல் அது எப்படி சார்? எத்தனையோ பேர் இருந்தாலும் ஜெஸ்ஸியை லவ் பண்ண அப்படின்ற மாதிரி எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரோல் எப்படி கொடுத்தாங்க? இந்த ரோல் பண்ணதுல உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஆஹா அட எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? புஷ்பா படம் பார்த்துருக்கீங்களா? என்னோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுடைய தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதை ரசிக்கிற கேப்ல எனக்கு யோசிச்ச ஒரு விஷயம், அப்ப இவ்வளவு நேரம் கொடுத்த பில்டப்லாம் அவருக்கு புரிஞ்சிருக்காது லட்சணா? அது வந்து புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிச்சா சார்? பாடி லாங்குவேஜ் வச்சு புரிஞ்சிரும். இல்ல சார் நான் ஃபேன்னு சொன்னேன், அது புரிஞ்சுதா சார்? லைக் PP1 PP2 student I learned this dialogue. Okay. Why? Because சார் நான் I பேசல. want to speak first time in Tamil on Tamil land. Thank you, thank you. So sweet of you. ஏய் தெலுங்குல ஏதாவது ட்ரான்ஸ்லேட் பண்றா, நான் பெரிய பெద్ద ஃபேன் నువ్వుకు నేను. Thank you. அதுதான் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். ஒரு நிமிஷம், ஒருத்தர் சொல்லுங்க, அதை நாங்க அவரை செய்ய சொல்றோம். என்ன ஒருத்தர் அட கோரஸா சொல்லாதீங்கப்பா. ஏய் இருக்கடா, டைலாகா? ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் உங்களுக்கு புரியுதா? தெலுங்குல பேசணுமா? அவ்வளவுதானே அப்பா சார், அவ்வளவுதானே. போறீங்க. அவர் என்ன வேணானா சொல்றாரு? அவரே எப்பலாம் இந்த கட்ட அவரும் இருக்காரு. They want to hear that. சார், now you are free to talk sir. Okay. అందరికీ నమస్కారం అయ్యా. థ్యాంక్ యూ తమ్ముడు, థ్యాంక్ యూ అన్న, థ్యాంక్ యూ సో మచ్. చాలా హ్యాపీగా ఉంది మీ దగ్గరికి నేను రావడం ఇక్కడికి. సో మీకేంది 2 సందులు దాటి వస్తే చాలు. కానీ నేను హైదరాబాద్లో మొదలైతే 10-15 చెక్ పోస్టులు దాటాలా, ఫ్లైట్ ఎక్కాలా, కార్ ఎక్కాలా, మీ కాడికి రావాలా. చాలా థ్యాంక్స్ తమ్ముడు. ஏய் சப்டைட்டில் போட்டாலே எனக்கு புரியலடா. థ్యాంక్ యూ సో మచ్. ఇక చాలామంది మాట్లాడాలి తమ్ముడు, తర్వాత మాట్లాడతాను. బన్నీ గారు మాట్లాడాలి. సరే, నేను ఒక విషయం చెప్పాలి మీ అందరికీ. నా లైఫ్లో నేను ఫస్ట్ ఇండస్ట్రీకి వచ్చింది విలన్ అవుదామని. నా ఫొటోస్ కూడా అప్పట్లో నైఫ్ పట్టుకుని ఇలా చాలా ఫొటోస్ దిగా.
కానీ ఎవరు నాకు విలన్ ఇవ్వలేదు. 20 ఇయర్స్ తర్వాత సుకుమార్ గారి దయ వల్ల డైరెక్ట్గా తెలుగు, తమిళ్, కన్నడ, మలయాళం, హిందీలో విలన్ చేశారు. థ్యాంక్ యూ భయ్యా, థ్యాంక్ యూ సో మచ్. అలాగే దాన్ని ఆ బ్రహ్మ రాసిన దాన్ని విష్ణువు అంటే అల్లు అర్జున్ గారు సపోర్ట్ చేసి మాతో పాటు అడ్మినిస్ట్రేట్ చేసి ఇక్కడ దాకా వచ్చేలా చేశారు. దీని అంతటికీ కారణం మైత్రి మూవీ మేకర్స్. భయ్యా, ఇఫ్ ద ప్రొడ్యూసర్స్ ఆర్ నాట్ దట్ మచ్ గుడ్ అండ్ స్ట్రాంగ్ అండ్ ప్యాషనేట్, పుష్ప ఈజ్ నాట్ కమింగ్ హియర్ యాక్చువల్లీ. సో లైఫ్ లాంగ్ వాళ్ళని కూడా మర్చిపోలేను. లైక్ దే ఆర్ ఈశ్వర్, like they are bearing everything. Thank you sir, thank you so much. And ఈ అంతటికి కూడా మెయిన్ ఎవరంటే ఈశ్వరుడు దగ్గర ఉండేది విభూది, ఆయనకి ఇష్టమైంది నుదుటి మీద ఉంటుంది, అదే దేవిశ్రీ ప్రసాద్. థ్యాంక్ యూ భయ్యా, థ్యాంక్ యూ. నా లైఫ్ డ్రీము మీ రిధంలో నేను ఇలా అన్నాను. థ్యాంక్ యూ సో మచ్. లవ్ యూ, లవ్ యూ భయ్యా, లవ్ యూ ఆల్. Sir, you know, though request, they have one more request for you. They want you to dance something, I guess. கேட்கல என்னது? ஸ்டெப்பா? ஏய் நான் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறேன் உங்களை. நிஜமாவே. They want you to dance. ஒரு ஸ்டெப் உங்களோட டான்ஸு பெத்த ஹிட்டு. ஏய் ஆமா. வேணாண்டா கொட்டு. இல்ல அப்படி சொல்லி தான் பண்ணுவோம். சார் டான்ஸோ பாட்டு. கம் ஆன். லைட்டா ఎనీ పార్ట్ லைட்டா லைட் ஸ்டெப் லைட்டுగా எப்படி அதே பாரு தெலுங்கு. ரெடி, சாங் ப்ளீஸ். అన్న అందరూ మాట్లాడాక చేస్తా. அவரு ரெடி ஆயிட்டாரு. நீங்க థ్యాంక్ యూ, థ్యాంక్ యూ, థ్యాంక్ యూ. ஐகான் ஸ்டாருக்கு முன்னாடி சுனில் வந்து ஆடி இருக்கிறாரு. அதுவும் வந்து தன்னடக்கத்தோட உச்சம்னு சொல்லலாம். நான் எதை சொன்னாலும் அவருக்கு புரிய போறது கிடையாது. அதான் போயிட்டாரு. அது கண்டிப்பா புரியாது. அவர் ஆடினதுக்கு இன்னொரு வாட்டி நல்லா சத்தம் போடலாம்ப்பா. கமான். ஓ மை நீங்க காட். கேட்டது எல்லாத்தையும் அவர் செஞ்சாரு. நீங்க சொன்னீங்கன்னு தெலுங்குல பேசினாரு, நீங்க சொன்னீங்கன்னு ஆடினாரு. Thank you so much சார். சுனில் சார், Thank you so much. நன்றி சார், நன்றி. அவருக்கு அட என்ன மனுஷயா இதனாயா சொன்னேன் நானு. அதான் ஜனா, அவருக்கு நம்ம சொன்னதுல இந்த தேங்க் யூ மட்டும் தான் புரிஞ்சிருக்கு. அடச்சிப்ப. ஓகே, அடுத்ததா வந்து திருப்பதி பிரசாத் சார், அவரை வச்சு இயக்கி இருக்கிறாரு. அவரை சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அழைக்கிறோம் சார், ப்ளீஸ். நண்பா, உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங் தான் எங்களுக்கும். பார்ட்டி இது வரப்போறாரு, அப்பதான் பார்ட்டி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆளுங்க சார். ஓகே, our people. இது லாஸ்ட் டைம் நான் வந்து விஆர் மாலில் ஒரு ப்ரெஸ் ஈவெண்ட் நடக்கும்போது கூட சொல்லியிருக்கேன். ஒரு 2 years மைத்ரி மூவிஸ், மை ஹீரோ அல்லு அர்ஜுன் அண்ட் டைரக்டர்ஸ் ஆர் சுகுமார் அண்ட் தேவிஸ்ரீ, எல்லாரும் அவர் ஸ்டாஃப், அவர் க்ரூ எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம். ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு தெரியாது, ஷூட்டிங் பிளேஸில் போய் நான் பார்த்துருக்கேன். இன்னொரு சக்ஸஸ் மீட்டில் டைம் ஆகிப்போச்சு. இப்போ இன்னொரு சக்ஸஸ் மீட்டில் ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன் சார். டப்பிங் படம் கிடையாது சார், இது இந்தியன் சினிமா சார். திஸ் இஸ் இந்தியன் சினிமா, நாட் டப்பிங் சார். ஃபியூச்சர் இந்தியன் சினிமா, ஹாலிவுட் சினிமா, ஹாலிவுட் சினிமா நெக்ஸ்ட்டு తెలుగులో వరది నెక్స్ట్ సార్, చైనీస్ నెక్స్ట్ ఉంది, తెలుగు వరల్డ్ సినిమా. దిస్ ఈజ్ ఈ వర్డ్ సార్. ఫ్యూచర్లో నడకబోయేది ఇండస్ట్రీలో ఇది సార్.
அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்தாரோ டைரக்டரு உங்களுக்கு தெரியாது சார். ஒரு 2 இயர்ஸ் அவர் க்ரூ 10 பேர் ஹீரோ மியூசிக் டைரக்டரு டே அண்ட் நைட் వేల சேர்த்து இந்த மார்னிங் ஷோ இந்த தமிழ்நாடுలో కరెక్ట్ టైంకి கொண்டு வரதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோ பிஃபோர் நைட்டு வரைக்கும் எல்லாரும் 10 நாள் டைரக்டர் சார் தூக்கம் இல்லை. 10 days யாருக்கே தெரியாது இது. 10 days அவர் ஐ திங்க் அவர் ஒரு 1 hour கூட தூக்கம் போகல. 10th date వరకు 17th படம் ரிலீஸ். 10th date கூட வந்து ஹீரோ அல்லு அர்ஜுன் சார் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் ஆகி இம்மிடியேட்டாக வந்து ஒரு டப்பிங் கரெக்ஷன் சொல்லிருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு இங்கே லைக்கா ஸ்டாஃப் எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் ப்ராப்பராக இங்கே ரிலீஸ் ஆகும் ஒரே மைண்ட் செட்டில் எல்லாம் நம்மளை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு எல்லா எக்ஸிபிட்டர்ஸு தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ ஓப்பனிங் வந்தாச்சு. இது ஓப்பனிங் இது கண்டினியூ சார். தெலுங்கு சினிமா இஸ் எ வேர்ல்டு சினிமா. இதுக்கு முன்னால் நெக்ஸ்ட்டு டேஸில் வர்றது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் இந்த படத்தில் எல்லாரும் ஒர்க் பண்ண ஆளுக்கு ப்ரொடியூசர்ஸ் மைத்ரி மூவிஸ் ஆளுக்கு இந்த எல்லா க்ரூக்கு எல்லா ஸ்டாஃப்க்கு இங்கே சப்போர்ட் பண்ண எக்ஸிபிட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மீடியாக்கு எல்லாருக்கும் வணக்கம் நன்றி. நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் சக்ஸஸ் மீட்டில் டைம் అయిపోச்சு. சாரி இன்னொரு நெக்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் ஒரு நிறைய பேச. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொக்கே கொடுக்க அவர் வந்து டெய்லி வாக்கிங் போடாத இல்லை இங்கே நிறைய வாக்கிங் போக வச்சிட்டோம். அதுக்கு மன்னிச்சிடுறோம். ரொம்ப ரொம்ப சாரி. நிக்கில் சாரை தான் சொல்லணும். ஓகே, அடுத்து அதாவது இந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒன்ஸ் அ ராக் ஸ்டார் இஸ் ஆல்வேஸ் அ ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது ரீசெண்டாக கூட ஒரு மீம் பார்த்தோம். உனக்கு எந்த மியூசிக் டைரக்டர் பிடிக்கும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் எங்களுக்கு எல்லாமே சேர்ந்த ஒரே மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மீமை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களை மேலே கழிக்கிறோம். வித் உங்களுடைய கரகோஷங்கள். மேக் சம் நாய்ஸ் ஃபார் டிஎஸ்பி. எல்லாருமே நடந்து தான் வருவாங்க. ஆனா டிஎஸ்பி மட்டும்தான் ஓடி வருவார் ஸ்டேஜுக்கு. சார் அது வந்து அந்த லைவ் ஒயர்னு உங்களுக்கு சொன்னது வந்து சும்மா இல்லை. அந்த ஒயர் இப்பவும் அப்படியே தான் இருக்கு. பரபரன்னு இருக்கீங்க. உங்க எனர்ஜிக்கும் உங்க அந்த இவர் சொன்னார் வந்த உடனே பாருங்களேன் அவர் அப்படியே இருக்காரு. நம்மலாம் இப்படி ஆயிட்டோம். ஏன் நீ சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு படத்துல கமல் சார்ட்ட அதாவது கிரேசி மோகன் சார் ஒரு டயலாக் எழுதியிருப்பாரு. உங்க மனைவி நல்லா பாடுவாளோ பாடுவா, நல்லா ஆடுவாளோ நல்லா ஆடுவா, பாடிண்டே ஆடுவாளோ அப்படின்னு அது மட்டும் பண்ண மாட்டா, மூச்சு அரைக்கும். ஆனா அது ரெண்டுமே செய்யக்கூடிய ஒரே ஆள் இந்த உலகத்துல மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்புறமா நம்ம டிஎஸ்பி. So we are so happy to see you on the stage and this is a massive hit. As an album it is a massive hit and எங்களுக்கு வந்து டிஎஸ்பி எங்களோட அந்த ஒரு அந்த பாண்ட் இருக்குல்ல எங்களோடது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கர்வம் உண்டு. அண்ட் we are so happy. நீங்க இந்த தருணத்துல ஹீரோ டெஃபினட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாய் சென்னை, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இல்லை, நான் ஓடி வந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னென்னா டைம் ஆயிடுச்சுல. ஸோ ஃபாஸ்ட்டாக பேசி ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படியே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி பாய் சக் அப்படிதான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தேன். எனிவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஐ நோ கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பேசலாம் இருக்கேன். ஷார்ட்டாக நான் பேசுனது ஸ்வீட்டாக இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். First of all, thanks to my darling Sukubai, the man behind this entire creation of Pushpa. Give a big round of applause to Sukubai. அப்புறம் ரொம்ப முக்கியமாக நான் நன்றி யாருக்கு சொல்லிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சந்திரபோஸ் சார் கிட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா சந்திரபோஸ் சாரும் சுக்கு சாரும் அந்த என்னதான் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப உழைச்சி அந்த கான்செப்ட்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு சந்திரபோஸ் சாருக்கு நான் எல்லாரும் சார்பிலையும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லா லாங்குவேஜ்லையும் பேன் இண்டியாவாக போகிறதுனால எல்லா லாங்குவேஜ்லையும் அது அவங்கவுங்க நேட்டிவிட்டிக்கு எழுதுனா தான் அது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும். அதனால தமிழில் இந்த பாடல்கள் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி வந்து நம்மளோட விவேகா சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் மை கெரியர்லேருந்து எனக்கு ஒரு ரொம்ப பக்கபலமாக இருந்து என்னோட வெல்விஷராக இருந்து ஒரு பிரதராக இருந்து எப்பயுமே இருந்திருக்காரு விவேகா சார். ரொம்ப நன்றி சார். வி லவ் யூ. ஒரு லிரிக் ரைட்டரையும் தாண்டி ஒரு ரொம்ப அன்போடு நீங்கள் செய்வீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நான் எப்பயுமே நம்புகிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அன்பு இல்லைனா எதுவுமே வந்து வெற்றி பெறாது. ஸோ இந்த படத்தில் ஆமாம் இன்னும் நல்லா தட்டுங்க. அன்பு இல்லைன்னா எதுவுமே வெற்றி பெறாது. ஏன்னா அன்பு தான் மெயின் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதுதான்
இப்போ இந்த படம் இவ்வளோ வெற்றி பெற்றது அது வந்து நம்ம திருப்பதி பிரசாத் சார் சொன்னாங்க இந்த கரெக்ட் டேட்டில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. சுகுமார் சார்லாம் தூங்கவே இல்லை. ஏன் தூங்கலை? படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற அன்பு. ஓகே, அவர் தூங்கலைன்னா நாங்களும் தூங்கலை. ஏன்? அவர் மேலே எங்களுக்கு இருக்கிற அன்பு. டைரக்டர் என்ன சொன்னாலும் அல்லு அர்ஜுன் செஞ்சுட்டே இருந்தார். நம்ம ஐக்கன் ஸ்டார் செஞ்சுட்டே இருந்தார். ஏன்? அவருடைய ஆக்டிங் மேலேயும் படத்து மேலேயும் எல்லாரும் உழைக்கிறாங்க, நம்மளும் உழைக்கணும். அந்த வேலை மேலே அவருக்கு இருக்கிற அன்பு. நீங்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ மிகப்பெரிய வெற்றி ஆக்கிட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்கள் மேலேயும் எங்கள் படத்து மேலே இருக்கிற அன்பு. ஸோ அன்பு தான் மெயின். ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அதே போல் ராஜேஸ்வரி மேம் கிளக்கிட்டீங்க. செந்தில் சார் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து முன்னாடி நின்று அவங்கள இது இன்ஸ்பயர் பண்ணி பாட வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. அதே போல் பென்னிதயால், சித் ஸ்ரீராம் சார், நம்ம ஆண்ட்ரியா, நகாஷ் அசீஸ், அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா ஃபாஸ்ட்டாக சொல்கிறோம்ல, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மைத்ரி மூவிஸ் இது வந்து என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரியே ஆயிடுச்சு. நவீன் சார் எங்கே இருக்கீங்க? எனவே ரவி சார், நவீன் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன அவர் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய படம் வந்து நம்ம சுகுமார் சார் நினச்ச மாதிரி, ஹீரோ நினச்ச மாதிரி நடக்கணும்னா அதுக்கு இப்படி ஒரு பேனர் இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ கிவ் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மைத்ரி மூவிஸ். அண்ட் சுனில் சார் எங்கே காணோம்? சுனில் சார் வந்து ஒரே ஸ்டெப்லேயே கலக்கிட்டாரு பாருங்க. ஒன் செகண்ட், ஒன் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு சுனில் சார். And we all love him because he is naturally so sweet. And நானே ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தது சுனில் சார் நினைக்கவே இல்லை. சுக்குபையில் போஸ்ட் அனுப்பிச்சப்போ. ஸோ அந்த அளவுக்கு அவர் மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்படியே இந்த படத்தில் அனுசூயா அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரஷ்மிகா, உங்கள் ஸ்ரீவள்ளி, she couldn't make it to this event today, but thanks to her for bringing life to இந்த சாமி பாட்டாகட்டும் எல்லாம் அந்த நம்ம புஷ்பாவோட லவ்வாக இருந்து ரொம்ப நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ரஷ்மிகா. அண்ட் தேங்க்யூ சமந்தா அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த சொல்றியான்னு சொல்ல சமந்தாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சாரி தம்முடு, பாட்டு பாட சொல்றாங்க சார். அவங்க பாட்டு பாட சொல்றாங்க. இங்க நிறைய டைம் முடிஞ்சு போச்சு. இருங்க நான் இன்னும் முடிக்கல அப்படின்லாம் சொன்னா கூட உங்களை பாடாம ஆடாம என்னால அனுப்ப முடியாது சார். அதாவது டிஎஸ்பி ஸ்டேஜ்ல ஏறிட்டு அவர் அது மாதிரி அமிச்சா அது எவ்வளவு பெரிய தெய்வ குத்தமாகும். சாமி மன்னிக்குமா? ஆமா, பேர்ல வேற தேவி இருக்கு இல்ல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த டைலாகே எழுதலாம் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரோ போடுங்கப்பா. சூப்பர். தேங்க்யூ சார். சான்ஸே இல்ல. இன்ஃபேக்ட் அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தாரு உங்க எனர்ஜி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நவ் டு அவர் வெரி ஓன் ஐக்கன் ஸ்டார் அல்லு அர்ஜுன். ஆல்வேஸ் கால் ஹிம் ரொம்ப ஃபாண்ட்லி. அதாவது ரொம்ப நான் வந்து ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட்னுவாங்க. நான் பேசுறது அனைத்தும் எப்பவுமே உண்மை. என்னால் பொய்யே பேச முடியாது. ஓகே, பிடிச்சா பிடிச்சிருன்னு சொல்லலாம், பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன். ஓகே. ஸோ எங்களோட ஐக்கன் ஸ்டார் அல்லு அர்ஜுன் வந்து எனக்கு மிக மிக மிகப்பெரிய நண்பர் அண்ட் மை ஓன் டியர் பிரதர் மாதிரி. ஸோ வி ஆல்வேஸ் செலிப்ரேட் அண்ட் செரிஷ் ஹிஸ் சக்ஸஸ் பிகாஸ் பிகினிங்லேருந்தே வந்து நான் அல்லு அர்ஜுன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருப்பேன். He's so passionate about his work, his dance, his characters, his costumes, his style. So stylish star in the evolve by icon star writer. Let us give a big round of applause to icon star Allu Arjun. And நம்ம ஓப்பன் ஆர்ம்ஸோட லெட்ஸ் சே, ஏன்னா நான் ஏன் லெட்ஸ் சே வெல்கம் சொல்கிறேன்னா நான் சென்னையில் தான் இருப்பேங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ Bunny Boy, that's how I fondly call him, Bunny Boy. Welcome to the Tamil film industry and to the entire Indian film industry. ஸோ இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குன்னா அதுக்கு சுகுமார் சார் அண்ட் அல்லு அர்ஜுன் சார் ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஒரு கைத்தட்டல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழில் வந்து அல்லு அர்ஜுன் வரணும், கூடிய சீக்கிரம் தமிழில் வரணுங்கிறது அல்லு அர்ஜுனை விட எனக்கு தான் ஆசை ஜாஸ்தியாக இருந்தது. அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷமாவே. ஏன்னா ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ஹிஸ் கேலிபர் வில் வெல் சூட் த தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆனால் என்ன ஒரே சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு. தமிழ் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியாவே கலக்கிறாரு. தட் இஸ் a big nice sweet mistake. All the best Bunny Boy, keep rocking always. And நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், மறந்துட்டு பண்ணிச்சுக்கேன். I don't want to take much time. Thank you for all the love. சார் பாட்டு சார், டான்ஸ் சார், என்ன பேசி முடிச்சிட்டீங்க? 2 செகண்ட் இல்லாட்டி எங்களை கொண்டுருவாங்க அவங்க. ஏன் செய்யல தம்முடு, லெட்ஸ் டு குமுடு. சரி ஏதாச்சும் போடுங்க, சீக்கிரமா பண்ணிட்டு போறேன்.
லெட்ஸ் டு இட். இல்ல ஃபர்ஸ்ட் பாட வைக்கலாமா அதுக்கு ஆட வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாட்டு சார். நீங்க எவ்வளவோ பீட் சாங். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரூபன் சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். சிங்கமோட ஆடியோ லான்ச் வந்து இங்கே தான் நடந்துச்சு. அன்னைக்கு நான் சூர்யா சார், அனுஷ்கா மேம் எல்லாரையும் வந்து இங்கே டான்ஸும் ஆட வச்சேன். அப்போ சூர்யா சார் எங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷனும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக தேவி ஸ்ரீபிரகாஷ்ங்கிற பேர் டிஎஸ்பியாக மாறினதே வந்து தமிழ் இருந்து தான். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ. அண்ட் சார் இங்கேயும் அது நடக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாட சொல்றாங்க. நீங்க நல்ல பீட் சாங் பாடிருக்கிறீங்க. ஆனா ஊ சொல்றியாவ உங்க வாய்ஸ்ல நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஊ சொல்றியா தானே? அது ஃபர்ஸ்ட் டியூனா என் வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரா வெர்ஷனை நாங்க கேட்க ஆசைப்படுறோம் சார். ஐயோ லிரிக்ஸ் சார் சேலை கட்டணும் குறு குருன்னு பார்க்குறாங்க. குட்டை குட்டை கவுனு போட்டா என்னது குறுக்கா முறுக்கா பார்ப்பாங்க. சொல்றியா மாமா, சொல்றியா மாமா. பாட்ட போடுங்க அப்படியே. சொல்றியா அம்மா. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அப்புறம் ரைட்டு. ஓகே, பாக்கெட்ல கை விடுங்க. லெஃப்ட் லெக் முன்னாடி வைங்க. இப்போ இப்படி இப்படி இப்படி. ஓகே, வருது. Everybody put your hands up. Sound. தேங்க்யூ. அதுதான் டிஎஸ்பியோட வைப். அந்த ஒரு வைபை நாங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அதாவது எப்பவுமே ஒரு ஸ்டேஜ் ஏறிட்டாருன்னா நம்மள பேச வச்சிருவாரு, நம்மள ஆட வச்சிருவாரு. அதே மாதிரி தான் பாட தெரியாதவங்கள பாட வைக்கிறீங்க, ஆட தெரியாதவங்கள ஆட வைக்கிறீங்க. உங்களால மட்டும் தான் இதெல்லாம் முடியும். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிக்கல என்ன கூப்பிட்ட போய் கடத்திட்டு போயிட்டாரு. ஆமா. ஸோ அடுத்ததான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னா வந்து அவரோட கையில் அவர் தான் வந்து இது என்னப்பா பேட்டரி போயிடுச்சா, சரி ஓகே. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து அவரோட கையில் தான். இதில் வந்து ஆன் அ பர்சனல் நோட் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அல்லு அர்ஜுன் சாரோட ஃபேனாக தான் நான் தெலுங்கு படமே பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்துட்டு இவர் எனக்கு அப்போ தான் தெரியும் முதல் ஹீரோ எனக்கு பிடிச்சது வந்து அவர் தான். அதில் முதல் படம் ஆர்யா. அந்த படத்தை நான் பார்த்து 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 சொல்ல விட்டு 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 அது சாரோட படம் தான். ஸோ அந்த ஆர்யா படத்துல இருந்து அல்லு சாரோடைய ஃபேன் ஆனதுல நானும் ஒருத்தன். ஸோ அந்த படத்தோட இயக்குனர் தான் புஷ்பா படத்தோட இயக்குனர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா. ஸோ யுவர் ஜர்னி வித் ஹிம் ஹஸ் பீன் ரொம்ப ரொம்ப லாங். அண்ட் ஆல்சோ ஆர்யா 2 எப்போ வரும் அப்படின்னு வந்து நான் தெலுங்கு படமே பார்க்காதோ அப்படி உட்காந்து பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து அந்த டைரக்டரால மட்டும் தான் கொடுக்க முடியும். புஷ்பா 2 எப்படா வரும்னு சொல்லி வெயிட் பண்றோம். டெஃபினெட்லி. ஸோ அப்படிப்பட்ட சுகுமார் சார் வித்அவுட் ஃபர்தர் டிலே மேடை கலைக்கிறோம். சுகுமார் சார் ப்ளீஸ். புஷ்பா படத்தோட கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் ஆஃப் தி ஷிப். Can we give it up for Sukku sir? Director Sukumar sir. பல பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. அதாவது ஒரு டைலாக் இருக்கும், யாரையா ஒரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. சுகுமார் சார், ஸோ ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தேங்க்ஸ் மீட் ஆடியன்ஸை பார்த்து கொடுக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு ஏற்பாடு, அதுக்கு முதல் நன்றி சார். அண்ட் டிஎஸ்பி சார் சொன்ன மாதிரி த அமௌண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு யோசிச்ச ஒரு விஷயம், ஹேட்ஸ் ஆஃப் சார். அது வந்து பயங்கரமாக 360 டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க பட்டி தொட்டி ஃபுல்லாக போயிட்டு சேர்றதுக்கு. ஸோ நான் ரொம்ப பேசல, நீங்கள் புஷ்பா படத்தை பத்தி. பியாண்ட் இந்த வந்து பிரில்லியன்ட் டைரக்டர் அதெல்லாம் தாண்டி த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு எல்லாருமே உங்களை சொல்றாங்க. ஆசியா சுக்கு சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. தட் இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஆஸ் அ பர்சன். அண்ட் வி ஆல் லவ் யூ. பார்த்த உடனே லவ் வருது சார், அவர் சொன்ன மாதிரி. அந்த மாதிரி தான் இருக்கு. ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். నేను తమిళ్ నాకు బాగా అర్థమవుతుంది, బట్ పేస వరాదు.
ஸோ அதுக்காக நான் தெலுங்குலనే பேசுகிறேன். తమిళ సినిమాకి నాకు చాలా అవినాభావ సంబంధం ఉంది. అసలు నేను డైరెక్టర్ అవ్వడానికి కారణమే తమిళ సినిమా. ఓకే, ఇది చెప్తే మీకు అతిశక్తిగా ఉంటుందేమో కానీ ఇది నేను ఆ ఇంటర్వ్యూస్ అన్ని తెలుగులో ఉన్న ఇంటర్వ్యూస్ అన్నింటిలోనూ ఒక విషయం ఉంటుంది. మై ఫేవరెట్ డైరెక్టర్ మణిరత్నం సార్. గీతాంజలి చూసి చదువుకునే రోజుల్లో గీతాంజలి చూసి డైరెక్టర్ అవుదామని డిసైడ్ అయిపోయాను అప్పుడు. సో నేను డైరెక్టర్ అవ్వాలన్న కోరిక కలగడానికి కారణమే మణిరత్నం సార్. సార్ థ్యాంక్ యూ మణిరత్నం సార్. కానీ గొప్ప విషయం అంటే ఇంతవరకు మణిరత్నం సార్ మీట్ అవ్వకపోయింది, ఇంతవరకు మీట్ కాలేదు. సరే, అండ్ ఇంకా తర్వాత ఇక్కడ ఎడిటర్ మోహన్ సార్, మోహన్ రాజా డైరెక్టర్ ఉన్నారు కదా. సో వాళ్ళ ఫాదర్ ఎడిటర్ మోహన్ గారి దగ్గర నేను అసిస్టెంట్గా చేశాను. అందుకనే ఇక్కడ తమిళనాడులో ఇక్కడే ఉండడం జరిగింది. సో ఇక్కడే ఆయన ఎడిటర్ మోహన్ సార్ ఆఫీస్లోనే పడుకునేవాడిని నేను. సో అందువల్ల ఇక్కడ తమిళ సినిమా ఎక్కువ చూడడం జరిగింది. అప్పుడు తమిళ్ కొంచెం మాట్లాడేవాడిని, ఇప్పుడు అర్థమవుతుంది, కొంచెం దూరం అయిందంతే. సో ఆ విధంగా తమిళ సినిమాకి, అలాగే బాలచందర్ గారు కూడా ఫేవరెట్ డైరెక్టర్. అండ్ అంత ఇప్పుడు తమిళ సినిమా జరుగుతున్న రియలిస్టిక్ అప్రోచ్ నన్ను చాలా ఇన్స్పైర్ చేసింది. సో థ్యాంక్స్ టు తమిళ సినిమా ఆ విషయానికి సంబంధించి. ఇంకా చెప్పాలంటే అందరికీ బన్నీ గారికి తెలుసు, దేవిశ్రీ తెలుసు. ఆర్యా సినిమా హిట్ అయినప్పుడు నన్ను తమిళ్ అనుకునేవారు, అందరూ తమిళ అబ్బాయి అనుకునేవారు. ఎందుకంటే నా పేరు సుకుమార్ అనే పేరు ఆంధ్రప్రదేశ్లో చాలా తక్కువ మందికి ఉంటుంది. సో సుకుమార్ అని సంథింగ్ లైక్ దట్ అనమాట. సో ఆర్యా సినిమా రిలీజ్ అయినప్పుడు అందరూ దగ్గరికి వచ్చి తమిళ్లో మాట్లాడేవారు నాతో. సో నేను తెలుగులో సమాధానం ఇచ్చేసరికి అప్పుడు వాళ్ళు కూడా తెలుగులో వచ్చేవారు. సో చాలా రోజులు నన్ను తమిళ అబ్బాయి అనుకున్నారు. ఇంకా అందరూ ఏంటంటే నీ సినిమా తమిళ్లో రిలీజ్ అయితే బాగుంటుంది, పెద్ద హిట్ అవుతుంది, నీ సినిమా తమిళ రిలీజ్ అయితే బాగుంటుంది అంటూ ఉండేవారు. అలాగా ఇన్ని రోజులకి నా కోరిక తీరింది. నా సినిమా తమిళ్లో రిలీజ్ అయింది, మంచి హిట్ అయింది. థ్యాంక్ యూ సో మచ్ தமிழ் ஆடியன்ஸ் అందరికీ கூட ரொம்ப 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 தேங்க்யூ சார். அதாவது கடைசியில் தமிழில் சில வார்த்தைகள் எங்களுக்காக பேசுங்கன்னு கேட்கலான்றது. அவரே பேசிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சார். யாரெல்லாம் வந்து இவர் ஒரு சாயலில் பார்க்குறப்ப நம்ம சியா மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க சார்? யூ லுக் அப்படியே லைக் அவர் ஆக்டர் சியா விக்ரம் சார். யூ லுக் லைக் சியா விக்ரம், ஆக்டர் விக்ரம். யா యువర్ లుక్ ధ్రువణ அந்த సాల్ట్ అండ్ పెప్పర్ రీసెంట్ అది பண்ணறல அவர் வந்து அது மாதிரி సరే ఎక్కువ మాట్లాడను కాబట్టి ఇక్కడ నాకు తెలుస్తున్నా. ఇప్పుడు సార్ ஒன்னு ஏதோ பட்டின்றாரா சார்? என்ன எஸ் என்னம்மா எனக்கு புரியல, அதனால கேட்கல. புரியுதா? நம்ம அப்பல இருந்து மண்டை அடி தட்டுறேன். எஸ் சார். అండ్ పాండ్యరాజా థ్యాంక్ యూ. మీ స్పీచ్ అంతా ఒక స్క్రీన్ ప్లేలో ఉంది, మొత్తం అంతా కనెక్ట్ చేసి దాంతో సినిమా చేసేయచ్చన్నట్టుంది. అండ్ జైసింగ్ థ్యాంక్ యూ అండి, థ్యాంక్ యూ. మీ సినిమా చాలా పెద్ద హిట్ తెలుగులో. థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ వివేక గారు, మీ గురించి ఎప్పుడు డిఎస్పి చెప్తూ ఉంటారు, మీరు ఎంత అలా ఆశుగా ఎలా రాసిచ్చేస్తారో వెంటనే టైం లేకుండా. సో థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ ఈ లిరిక్స్కి. అండ్ రాజలక్ష్మి అండ్ సింధర్ గారు, మీరు చాలా ఫేమస్ రాజలక్ష్మి గారు ఆంధ్రాలో. బికాజ్ ఆవిడ పాడుతున్న క్లోజప్ ఉంది కదా, అది టిక్టాక్లోను ఇన్స్టాలో ట్రెండ్ అవుతుంది అది. అండ్ స్పెషల్లీ మదన్ కార్కి గారు సార్, థ్యాంక్ యూ సో మచ్. ఇది ఒక తెలుగు సినిమాని ఒక అనువాదం అంటే డబ్ చేసిన సినిమాలా కాకుండా చాలా ఒరిజినల్గా ఈ సినిమాని తీర్చిదిద్దినందుకు, చాలా తక్కువ టైంలో మీరు ఇంత గొప్ప ప్రాజెక్టుని ఇచ్చినందుకు, ఎక్కడ అందరూ కూడా స్ట్రైట్ సినిమాలాగా ఉందంటున్నారు. థ్యాంక్ యూ మదన్ కార్కి గారు, థ్యాంక్ యూ సో మచ్. ఐఎమ్ వెరీ బిగ్ ఫ్యాన్ ఆఫ్ వైరముత్తు గారు. అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ యాక్చువల్లీ ఎవరైనా బయట నుంచి వచ్చి సడన్గా మనకు ఒక మంచి ప్రోడక్ట్ ఇస్తే వాళ్ళని ఏంజల్ అంటూ ఉంటాను నేను. అట్లా రూపెన్ ఏంజల్ ఫ్రమ్ చెన్నై టు హైదరాబాద్. సో ఆ విధంగా నా సినిమాని మార్చేసాడు తను. థ్యాంక్ యూ రూపెన్. యాక్చువల్లీ ఒక ట్రైలర్ కోసం పిలిపించేదాన్ని. ట్రైలరు ఎలా చేస్తానంటే ఒక ఫిలాసఫీ చెప్పాడు నాకు ట్రైలర్ మొత్తానికి. నేను అనుకున్నా, తెలుగులో ఒక సామెత ఉంటుంది, అన్నం మొత్తం ముట్టుకోకర్లా, అన్నం ఒక మెతుకు చాలు అని. సో తను ఇంకా ట్రైలర్ కూడా కట్ చేయలేదు.
నాకు ఐడియా చెప్పాడు అంతే. ఐడియా చెప్పిన వెంటనే నువ్వు మీరు ఎడిట్ చేస్తారని ఆ సినిమాని అడిగాను. అని అంటే నవ్వాడు. తర్వాత ఎడిట్ చేయాల్సి వచ్చింది. సో అంటే ఎంత గొప్ప, నేను మనిషిగా కూడా ఎంత గొప్ప వ్యక్తి అంటే, కార్తీక్ శ్రీనివాస్ ఒక నాకు ఫస్ట్ ఎడిటర్ యాక్చువల్గా. తర్వాత తను మాట్లాడిన దాన్ని బట్టి తను తీసుకొచ్చాను, తను ఇంకో ఎడిటర్. ఇక్కడ కార్తీక్ శ్రీనివాస్ అనే మాటని 3 సార్లు ప్రస్తావించారు రూబెన్. 3 సార్లు అంటే తన సహ ఎడిటర్ని, కో ఎడిటర్ని 3 సార్లు తను మాట్లాడాడు. నాకు చాలా గొప్ప విషయం అనిపించింది. రూబెన్, నీ వ్యక్తిత్వానికి నమస్తే. లవ్ యూ, లవ్ యూ, లవ్ యూ. గాడ్ బ్లెస్ యూ. అండ్ చూనీ జాన్ పేరు కొత్తగా ఉంటుంది. అంటే బన్నీ గారిది ఎలా ఉంటుందంటే, అల్లు అర్జున్ గారిది పోస్టర్స్ అంటే ఎవరు సూపర్ అండర్ పోస్టర్ అంటే జయదేవ్ గారు ఆయన పేరు. ఆయన చూనీని సూచించడం జరిగింది, జయరామ్ గారు. సో ఈ పోస్టర్స్ అన్నీ కూడా మీరు చూస్తే అన్నీ చూని చేసినవే, తమిళనాడు నుంచి పంపించినవే. సో ఒక్కొక్క పోస్టర్ని ఒక్కొక్క శిల్పంలాగా ప్రతిదీ చెక్కిన చూనికి ఇంత పోస్టర్స్ ద్వారా సినిమాని, ఫేస్ ఆఫ్ ది సినిమాని తెలియజేసిన చూనికి థ్యాంక్ యూ సో మచ్ చూని. అండ్ మై ఫ్రెండ్ డిఎస్పి మై సోల్, ఎక్కడ మిస్ అయిపోయాడు, ఉన్నాడు కదా பின்னாடி இருக்கார் சார் அவர். యా డిఎస్పి. నేను నా ఫస్ట్ సినిమా నుంచి నాకు మ్యూజిక్ అంటే డిఎస్పి మ్యూజిక్. నా మొదటి సినిమా నుంచి డిఎస్పినే, దేశ్ ప్రసాద్ గారే నా మ్యూజిక్ డైరెక్టర్, ఇంకెవరు లేరు. సో నాకు సంగీతం అంటేనే డిఎస్పి. అలాగే ఈ సినిమాని ఇంత మంచి పాటలు ఇచ్చి ఒక్కొక్క లాంగ్వేజ్లో, నేను తెలుగు సాంగ్స్ విన్నాను తప్ప మిగతా లాంగ్వేజ్ సాంగ్స్ అసలు వినే టైం కూడా లేదు. అన్నీ తనే చూసుకుని, లిరిక్స్ తనే రాయించుకుని, ప్రతిదీ అన్నిటికీ ఒక్కొక్క సాంగ్ని రికార్డ్ చేయాలంటే 5 లాంగ్వేజెస్లో చాలా కష్టమైన విషయం. సో అంత శ్రమ కూర్చి నాకు సంబంధం లేకుండా ఆ పని నిర్వర్తించి సినిమాని ఇంతమంది దగ్గరికి చేసినందుకు గాను దేశ్ ప్రసాద్ డార్లింగ్, థ్యాంక్ యూ సో మచ్, లవ్ యూ. అంతా మీ వల్లే, ఎல்லாம் అవరాల தான். అందరూ అవరే. ఓకే. ఇంకా ఈ సినిమా తిరుపతి ప్రసాద్ గారు చాలా స్వీట్. అయినా ఎప్పటి నుంచో తెలుసు నాకు. అందరినీ ఎంత ముద్దుగా పలకరిస్తారు, అట్ ద సేమ్ టైం అందరినీ మంచిగా చూస్తారు. తిరుపతి ప్రసాద్ గారు అండ్ లైకా ప్రొడక్షన్స్ ఈ సినిమాని ఇక్కడ డిస్ట్రిబ్యూట్ చేసినందుకు చాలా థ్యాంక్ యూ సో మచ్ అండి. అండ్ నిఖిల్, థ్యాంక్ యూ నిఖిల్. నిఖిల్ నాకు ఎప్పటి నుంచో తెలుసు ఇప్పుడు అని. ఇక్కడే మొట్టమొదటిసారి ఇక్కడ టెక్నిక్ నేర్చుకున్నాను నేను. అందరూ ఫోటోలు అంటే టెన్షన్ చూస్తుంటారు, ఇక్కడ లుక్ ఇవ్వండి, ఇక్కడ లుక్ ఇవ్వండి, ఇక్కడ లుక్ ఇవ్వండి, ఇక్కడ లుక్ ఇవ్వండి అని. ఈ టెక్నిక్ని మేము అక్కడ కూడా పాటిస్తున్నాం. థ్యాంక్స్ నిఖిల్. అండ్ ఇంకేమైనా మర్చిపోయి ఉంటే, సునీల్ డార్లింగ్, నీ గురించి మొన్న ఫంక్షన్లో చెప్పలేకపోయాను. తను ఇలా క్యారెక్టర్ ఇలా ఉంటుంది అని నేను ఒక స్కెచ్ గీసి ఇలా పంపించినప్పుడు తను వెంటనే ఆలోచించకుండా షేవ్ చేసేసుకున్న ఫోటో పంపించాడు తను. అంటే సినిమా అంటే అంత ప్యాషన్ తనకి. తను షేవ్ చేసేసుకుని ఆ ఫోటో పంపించి మిగతా సినిమాలకి విగ్ చేసుకుని చేశాడు. అంటే మిగతా సినిమా అంతా విగ్, నా సినిమాకి మాత్రమే ఒరిజినల్గా షేవ్ చేసుకున్నది. ఈ ప్యాషన్కి. అండ్ నాకు తెలుసు తను ఏ క్యారెక్టర్ అయినా చేయగలదని. చాలా గొప్ప ఆర్టిస్ట్ మాకు దొరికిన తెలుగులో దొరికిన గొప్ప ఆర్టిస్టులో తను ఒకరు. సో థ్యాంక్ యూ సో మచ్ సునీల్ ఫర్ యాక్సెప్టింగ్ దిస్ క్యారెక్టర్. అండ్ మై డలాంగ్ బన్నీ, అల్లు అర్జున్. ఆర్య కథ చెప్తని అసిస్టెంట్గా తిరిగినప్పుడు చాలామంది డైరెక్ట్ చేశారు. మా మొట్టమొదటి పరిచయం డైరెక్ట్ చేశారు కాబట్టి ఆర్య అనే కథని మూలన పడేసి వేరే కథ తీసుకుని రాసుకోవడం మొదలుపెట్టాను నేను. కానీ ఆ మూలన పడ్డ ఆర్య కథని తీసుకొచ్చి కథ బాగుంటుంది అని దాన్ని ఫేస్లో పెట్టి ముందు పెట్టి సినిమా చేసి అంటే తనకే కాకుండా నా లైఫ్ను కూడా తన జడ్జిమెంట్తో ఒక సినిమాతో మా కథని మార్చేశాడు, నా కథని. థ్యాంక్ యూ డార్లింగ్, థ్యాంక్ యూ. అండ్ నా లైఫ్ అంతా గుర్తించుకుంటాను. ఒక విషయం నీకు తెలీదు, నువ్వు లేకపోతే ఆర్య సినిమా అనేది లేదు. నీ ఆ కథను మూడ పడేశాను. అంటే మా ఇద్దరికి ఒక భవిష్యత్తుని క్రియేట్ చేశాడు తను ఈరోజు. అండ్ అలాగే పుష్ప అనే క్యారెక్టర్ తను ఎంత 1.5 అంటే అలా కనిపించడం కోసం 1.5 hour మేకప్ చేసుకుని ప్రతిదీ లేయర్ బై లేయర్, మెనీ లేయర్స్. మీరు చూస్తున్న ఫేస్ ఆఫ్ ఒక కథ మాత్రమే, క్యారెక్టర్ మాత్రమే కనిపిస్తుంటుంది. ఆ క్యారెక్టర్ వెనుక తన పడ్డ కష్టం నాకు మాత్రమే తెలుసు, ఎందుకంటే నేనే దగ్గర చూస్తాను కాబట్టి.
అంటే ప్రతి ఒక సన్నివేశానికి ప్రతి ఒక చిన్న డైలాగ్కి ఎక్స్ప్రెషన్కి బాడీ లాంగ్వేజ్కి ఎన్ని లేయర్స్ యాడ్ చేసుకుంటూ వచ్చిన గొప్ప ఆర్టిస్ట్. ఐ థింక్ అందరూ అవార్డ్ విన్నింగ్ పర్ఫార్మెన్స్ అంటున్నారు. ఇక నుంచి ఐ నో వాట్ హీ హాస్ డన్. నీ సినిమా సంబంధించి ఎవరు కరెక్ట్గా చెప్పగలరు అంటే చూసిన వాళ్ళు, లేకపోతే రేపొద్దున జడ్జెస్ వీళ్ళందరూ కాదు, దగ్గర నుండి చూసిన దర్శకుడు మాత్రమే ఆ పర్ఫార్మెన్స్ ఎలా ఉందో చెప్పగలడు. ఆల్రెడీ ఐఎమ్ గివింగ్ దస్ అవార్డ్ టు యూ. నేను దగ్గర నుంచి చూశాను కాబట్టి, ఎందుకంటే నా క్యారెక్టర్లో ఉందో నాకు మాత్రమే తెలుసు. సో నా క్యారెక్టర్ అంచనాలని ఆర్టిస్టు చేరుకున్నాడో లేదనేది మాత్రం నాకు మాత్రమే తెలుసు. మిగతా అందరూ పైన జడ్జ్ చేసేవాళ్ళే. నా క్యారెక్టర్ని అంటే నేను అనుకున్న క్యారెక్టర్ని నిజం చెప్పాలంటే తనకు ఒక రూపం ఇచ్చాడు. సో ఐఎమ్ గివింగ్ యూ 100/100 యాజ్ ఎ మ్యాథమెటిక్స్ లెక్చరర్. సో యు ఆర్ ఆసమ్. సో ఎవరు అంటే నేనే ఇచ్చేస్తున్నా తనకి అవార్డ్, వేరే అవార్డు అవసరం లేదు ఇంకా. థ్యాంక్ యూ డార్లింగ్, థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ దిస్. ఇంకెవరైనా మర్చిపోయి ఉంటే పేరున ఎవరైనా మర్చిపోయి ఉంటే. అండ్ లాస్ట్లో ఎంత తక్కువ టైము అంటే అంత తక్కువ టైంలో ఈ సినిమాకి మొట్టమొదటిసారి సింగ్ సౌండ్ చేసాం. అంటే నా మొట్టమొదటిసారి అర్థమైంది. చాలాసార్లు డబ్బింగ్లో సగం సినిమా పోయేది, ఒక 50% సినిమా పోయేది ఎంత న్యాచురల్గా చేసినా కూడా. ఎందుకంటే డబ్బింగ్ టైం ఉండదు, చెప్పడానికి అంత పర్ఫెక్ట్గా చెప్పలేము. ఇలాంటి టైంలో రసూల్ గారు ఈ కమాండ్ ద బోర్డ్. ఇందులో ఆల్మోస్ట్ 60 to 70% సింగ్ సౌండ్ యూజ్ చేశారు. ఆ సింగ్ సౌండ్ వల్లే సినిమా ఇంత న్యాచురల్గా ఒక కొత్త కమర్షియల్ సినిమాలో ఇంత న్యాచురల్గా ఫీల్ రావడానికి కారణం సింగ్ సౌండ్. ఐ థింక్ నేను మొట్టమొదటిసారి సింగ్ సౌండ్ తీసుకున్నాను. ఐ ఫీల్ నిజంగా గొప్ప ఎక్స్పీరియన్స్ చేశాను. అంత మంచి ఎక్స్పీరియన్స్ ఇచ్చినందుకు రసూల్ పొక్కుటికి థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ తెలుగు సినిమా ముందు అందరూ సింగ్ సౌండ్ చేస్తారని ఆశిస్తున్నాను దీనివల్ల. అండ్ వాళ్ళ ఇంజనీర్, ఫైనల్ మిక్సింగ్ ఇంజనీర్ అయిన బిపిన్ గారికి అండ్ మొత్తం తన స్టాఫ్ అందరికీ థ్యాంక్స్ చెప్తున్నాను. అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ అండి. నేను చాలామందిని మర్చిపోయి ఉండొచ్చు, కానీ ఇలాంటి ఈవెంట్స్ ఇంకా జరుగుతున్నాయి. అలాంటి ఈవెంట్స్లో నేను మళ్ళీ అందరి గురించి చెప్తాను నేను. అండ్ వన్స్ అగైన్ థ్యాంక్స్ టు తమిళ్ ఆడియన్స్. ఫాజిల్ గారు సార్ ఎలాగో మర్చిపోతుంటాను. ఫఫాకి నేను పెద్ద ఫ్యాన్. ఎందుకంటే మహేష్ ఇండియా ప్రతీకార సినిమా చూసినప్పుడు ఆ తర్వాత అది నచ్చి నేను తర్వాత తన సినిమాలు చూస్తూనే ఉన్నాను నేను. సో ఈ సినిమాకి సంబంధించిన కరెక్ట్ ఒక అద్భుతమైన పర్ఫార్మర్కి ఆపోజిట్లో ఇంకో అద్భుతమైన పర్ఫార్మర్ కావాలి అంటే, ఇద్దరు ఒకే ఫిల్మ్ నిలబడితే చూడాలి అంటే, దాని అల్లు అర్జున్ గారికి ధీటుగా ఇంకొక వ్యక్తి కావాలి అంటే నేను ఫఫాని ఎన్నుకున్నాను. సో థ్యాంక్ యూ ఫఫా, మీరు ఈ క్యారెక్టర్ని యాక్సెప్ట్ చేసినందుకు, అంత గొప్పగా పర్ఫామ్ చేసినందుకు. పుష్ప 2లో మీరు ఇంకా చూస్తారు ఇద్దరు ఫేస్ ఆఫ్ని చూస్తారు. ఐ థింక్ అది మిమ్మల్ని ఆకట్టుకుంటుందని ఆలోచిస్తుందని కోరుకుంటున్నాను. థ్యాంక్ యూ అండి, థ్యాంక్ యూ సో మచ్. వన్స్ అగైన్ థ్యాంక్స్ టు తమిళ్ సినిమా, థ్యాంక్స్ టు తమిళ్ ఆడియన్స్. Thank you so much, sir. Thank you so much. We definitely need subtitles And for thanks that. to you both. Thank you, sir. Thank you. అంటే నేను తమిళ్ కొంచెం మర్చిపోయాను కాబట్టి సగం అర్థం అవుతుంది. మిమ్మల్ని అడుగుతున్నాను, ఎంత ఇంప్రెస్ అయిపోయారు మీ ఇద్దరిని చూసి, మీ స్పాంటినిటీ చూసి. థ్యాంక్ యూ సాయి. ఇంకోసారి చెప్తాను నీ గురించి. చూడు, మై ప్రొడ్యూసర్స్, అది చెప్పలేదు. మై ప్రొడ్యూసర్స్ నవీన్ గారు, రవి గారు, ఎంత పాజిటివ్ వైబ్రేషన్స్ అంటే ఎలాంటి పరిస్థితి అయినా సినిమా బడ్జెట్ కానీ ఏది అంటే సినిమా అంటే ఎంత ప్రేమ అంటే తక్కువ టైంలో దేనికి ఆశించకుండా, వాళ్ళ ప్రాఫిట్స్ ఆశించకుండా సినిమాని తీసుకొచ్చి ఎక్కడ నిలబెట్టారు. ఇదొక్కటే కాదు, ఏ సినిమాకి సంబంధించిన సరే వాళ్ళ ప్రమోషన్ కానీ ఏదైనా సరే వాళ్ళు అంటే కేవలం ఒక సినిమా అంటే పిచ్చితో బయలుదేరిన నిర్మాతలు ఈరోజు ఇంత సక్సెస్ఫుల్ విజయాన్ని అందించారు. థ్యాంక్ యూ నవీన్ గారు, రవి గారు ఫర్ యువర్ ప్యాషన్. మీ సినిమా అంటే మీకున్న అంత ప్రేమకి మేమందరం కూడా చేతులెత్తి నమస్కరిస్తున్నాం. థ్యాంక్ యూ నవీన్ గారు, రవి గారు, మైత్రి మూవీస్. థ్యాంక్ యూ అండి.
தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் அதாவது முதல் முறையாக நாங்க 2 பேரும் வாயடிச்சு போய் நின்னோம்னா அது இந்த தருணம் தான் இருக்கிறதுலே நல்ல நினைக்கிறேன். பாட்டு ஏதோ நம்மளை பத்தி ஏதோ ஒன்று சொன்னாரு, Thank you, அதுவும் sir. புரியல. பட் இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி சார். ஸோ கண்டிப்பா வந்து இது டெலிகாஸ்ட் ஆகும், கீழே சப்டைட்டில்ஸ் போடுவாங்க, நம்ம பார்க்குறோம். எவ்வளோ மொக்கையா இங்க வந்து நின்று இருக்கோம் இப்பவே அப்படின்னு நான் தெரியும். தெரிஞ்சுக்குவேன் பசங்கிட்ட என்ன சொன்னாருன்னு. ஓகே, ஸோ 2 திங்ஸ் டு டேக் ஃப்ரம் தட். ஒன்று வந்து நம்ம மதன் கார்கி சார், அவர் இல்லை அப்படின்னா வந்து எங்களை மாதிரி வந்து பாஷை புரியாதவங்களுக்குலாம் வந்து அது தமிழில் வந்திருக்காது. A big round of applause to Madan Karki sir for translating it brilliantly to Exactly. Tamil. And of course Fahad Fasil, he's a sweetheart of everyone. இது வரைக்கும் ஃபஹத் ஃபாசில் சாரை பற்றி பேசல, என்னடா ஒரு பெரிய தலையை மறந்துட்டோமே அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இட் இஸ் ஸோ குட் டு see him on screen. Yes. And கடைசியா the time we have been waiting for. நம்ம எல்லாம் இவ்வளோ நேரமா எதுக்காக வெயிட் பண்ணிருந்தோம்? நாங்க எங்களால பார்க்க முடியுது. அதாவது தமிழ்நாடு அல்லு அர்ஜுன் ஆர்மி, இந்த சைடு நேவி. Hearty welcome Army of Tamil Nadu, TNAF. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஐகான் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, இல்லை அஞ்சனா? டெஃபினட்டா நம்ம இப்போ என்ன பேசினாலும் நம்மள அவங்க. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 நன்றி. என்னை மன்னிக்கணும், நான் தமிழில் பேச போகிறேன். நிறைய தப்பு இருக்கும், ஆனால் தமிழில் தான் பேச போகிறேன். எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. நான் நினச்சவே இல்லை, நான் பிறந்தது வளர்ந்தது இந்த ஊர் தான். இந்த ஊரில் இப்படி ரசிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப என் மனசில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே, தமிழ் சினிமாக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன், தேங்க்யூ தேங்க்யூ. இந்த படம் இந்த புஷ்பா படத்தை இவ்வளோ ரசிச்சதுக்கு எல்லாம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. ஓகே, அடுத்து இன்னும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த திருப்பதி பிரசாத் அவர்களுக்கு பொக்கேவை திரு அள்ளு காரு வந்து கொடுப்பாரு. நிறைய பேருக்கு தெரியும், தேங்க்யூ சொல்லணும். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்த பெரியசாமி டைரக்டருக்கு, அதுக்குமா பாண்டியராஜ் டைரக்டருக்கு தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப நல்லா பேசுறீங்க. என் படங்களை, என் புஷ்பா படத்தில் நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அதுக்கு சாரி. பட் ரொம்ப நல்ல தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே லிரிக்ஸ் தேங்க்யூ சார் ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் இதுதான். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. நான் தெலுங்குல எப்படி ரசிச்சனோ தமிழில் கூட அப்படியே பண்ணுங்க. ராஜலட்சுமி ரொம்ப நல்லா பாடினீங்கம்மா, நிஜமாக ரொம்ப நல்லா பாடினீங்க, கலக்கிட்டீங்க. ஒரு வார்த்தை சொல்லணும், கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா இந்த படத்தில் எல்லாம் சிங் பண்ணுற சிங்கர்ஸ்க்கெல்லாம் ஆண்ட்ரியா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே இந்த படம் தமிழில் டைலாக்ஸ் இருந்த நம்ம மதன் கார்கி சாருக்கு ரொம்ப 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 நன்றி. எதுக்குன்னா படம் இவ்வளோ நல்லா இருக்குன்னா அது அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டார், அதுக்கு மதன் கார்கி அவருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் யாராவது மறந்துட்டா மறைச்சிடுங்க. எதுக்குன்னா தமிழில் பேசுகிறேன், லேட்டும் ஆயிடுச்சு, இத்தனை பேர் கத்துறீங்க, இது நடுவில் பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். தப்பாக பேசுகிறேன்னு தெரியும், ஆனாலும் தமிழில் தான் பேசுவேன். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ரசிச்சிங்க. அதுக்கப்புறமா மெயின் என் ப்ரொடியூசர்ஸ் மைத்ரி, அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். அதுக்கப்புறமா இந்த படம் தமிழில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெயிட் படமாக ரிலீஸ் பண்ணுற லைக்கா பிக்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே, அந்த ஆஃபீஸில் இருந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஸ்ரீ லக்ஷ்மி பிக்சர்ஸ் திருப்பதி பிரசாத் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் சொல்லிட்டே இருந்தார், தம்பி நீ தமிழில் ஒரு படம் பண்ணோம், அது எப்படியாவது நான் தான் ஃபஸ்ட் படம் இருக்கணும். ரொம்ப நன்றி சார். நிஜமாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ பிரசாத் கார். அதுக்கப்புறமா இந்த படம் தமிழில் பாப்புலர் ஆச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என் ஃப்ரெண்டு தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு தான் கொடுக்க போகிறேன். தேவி என்னை எப்படியாவது தமிழ் படம் பண்ணோம், என்னை எப்படியாவது தமிழ் சினிமாவில் எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அதுக்கு மேலே பெரிய ஆசை தேவிக்கு இருந்தது. அதுக்கு தான் இப்படி இன்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறமா இந்த படம் பற்றி பேசுறது ஃபஸ்ட்டு ரீசன் அந்த சாங், அந்த சாமி சாங்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு அமிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஊஹூ வந்துட்டாவா, ஊஹூ சொல்கிறியா மாமா, எத்தனை மீம்ஸ் பார்த்தேன்னா நான் தெலுங்கு மீம்ஸோட தமிழ் மீம்ஸ் தான் நிறையா பார்த்தேன்.
எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த அந்த நான் பார்க்குற மீம் அது மீம் கிடையாது, அது என் ஆனந்தம். எதுக்குன்னா சரி தமிழில் நம்ம கண்டென்ட் ஓடுதுன்னு ஒரு திருப்தி இருக்குது தெரியுமா. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி இத்தனை தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ரசித்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸுக்கு, என் கேமராமேன், ஸ்பெஷலி எங்கள் எடிட்டர் ரூபன், ரொம்ப நன்றி ரூபன். எவ்வளோ நல்லா இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் கிரெடிட் எல்லாம் காடுக்கு தான் கொடுக்குறீங்க. ஸோ நைஸ் ஆஃப் யூ, ஸோ ஹம்பிள். அதுக்கப்புறமா என் மெயின் ஆர்டிஸ்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ப்ளஸ் என் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஹீரோயினை பண்ணுற ரஷ்மிகா ஸ்ரீவல்லி, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு அவங்க வரல, பட் அவங்க சைடில் சொல்கிறேன், அவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரஷ்மிகா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தில் சென்னை பொண்ணு, நம்ம பொண்ணு சமந்தா இந்த படத்தில் ஊ சொல்றியா ஊ சொல்றியா பாட்டு பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ சமந்தா, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹார்ட்ஃபுல்லி இருப்பா பேசுகிற இருப்பா, ஐயோ இருப்பா. தேங்க்யூ ஸோ மச் சமந்தா ஃபார் டூயிங் திஸ் சாங். அண்ட் முக்கியமாக ஆர்டிஸ்டில் எனக்கு சொல்லணும், இந்த படத்தில் ஒரு ஆன்டாகனிஸ்டாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் ஃபஹத் ஃபாசில் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபஹத், யூ பீன் அ கிரேட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் என் டியர் 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 சுனில் கார் இருக்காங்க, மங்களம் சீனோ பிச்சு கலக்கிட்டாங்க எல்லாம். இப்போது எப்போ சுனில் சார்னா எல்லாம் ஃபன் தான் நினைப்பாங்க, ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு பெரிய வெளியே பார்க்குறது. அதுக்கப்புறமா இந்த ஃப்யூச்சரில் நான் அவர் கூட ரொம்ப நடிக்க போகிறேன்னு எனக்கு தெரிய போகுது. சுனில் கார் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ மோர் அண்ட் மோர். அண்ட் நான் எவ்வளோ பேசினாலும் எனக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் டபுள் தேங்க்யூ எனக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் சொல்லணும்னு இருக்குப்பா. தேவி தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், எனக்கு என் லைஃபே ஆர்யா படம் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். என் ஃபர்ஸ்ட் படம் ஆர்யா கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். அப்போதைக்கு நான் ஆமாம் கங்கோத்ரி பண்ணேன். அதுக்கப்புறமா ஆனால் என் லைஃபே அப்படி ஸ்கை ராக்கெட்டாகி அப்படியே மேலே போயிடுச்சு ஆர்யா படம் பண்ணதுக்கு அப்புறமா. அதுக்கு காரணம் ஒன் அண்ட் ஓன்லி மை டைரக்டர் யூனோ சுகுமார். அவர் டைரக்டர் கிடையாது, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் இந்த உலகத்தில் யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு விஷயம் அவருக்கு நான் சொல்லலாம். எங்கள் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அவர் ஜஸ்ட் டைரக்டர் கிடையாது, இங்கே ஸ்டேஜ் மேலே டைரக்டருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அப்படி கொடுக்குறேன். ஆனால் இஸ் மை, நான் சொல்ல முடியாது அவ்வளோதான். அது நாங்கள் 2 பேர் கேரவான்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படியே. ஐ லவ் யூ டார்லிங். ஆர்யா 2க்கு அப்புறமா அவர் கேட்டுட்டு இருந்தேன், ஐயோ இருங்கப்பா ஐயோ பேசிட்டோம்ப்பா இருப்பா. ஆர்யா 2க்கு அப்புறமா கேட்டேன், டார்லிங் எப்போ படம் பண்ண போகிறோன்னா சொன்னார், இல்லை அடுத்து உங்க கூட பண்ணால் ஒரு கல்ட்டு ஃபிலிம் தான் பண்ணுவேன், ஆர்டினரி ஃபிலிம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் சொல்லிட்டேன் 10 வருஷம் ஆயிடுச்சு இன்னும்னா, இல்லை வரும்போது அழகான படம் உள்ள பண்ணணும்னு சொல்லி இந்த புஷ்பா படம் பண்ணாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு எல்லா லாங்குவேஜஸ் இவ்வளோ பெரிய ஹிட்ட படம் எனக்கு கொடுத்த சுகுமார் கார். அன்றைக்கி ஆர்யா கொடுத்தாங்க, அன்றைக்கி ஆர்யா கொடுத்து என்னை தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒரு விதமாக. இப்போது எனக்கு புஷ்பா கொடுத்து எல்லா லாங்குவேஜஸில் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ ஆல் லாங்குவேஜஸ் டார்லிங். என் இன்ட்ரடக்ஷன் தெலுங்கில் நீதா, இன்ட்ரடக்ஷன்னா சாரி ரீஇன்ட்ரடக்ஷன் நீதான். அதுக்கப்புறமா எல்லா லாங்குவேஜஸில் திருப்பி ரீஇன்வென்ஷன் நீதான். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபார் பீங் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட். நேற்று திருப்பதியில் இருந்தேன், அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பின்னாடி ஏடுகொண்டல் வெங்கடேஸ்வர சுவாமி இருக்காங்க, எனக்கு பின்னாடி சுகுமார் இருக்காருன்னு சொல்லி. நான் அவ்வளோ ரசிப்பேன் டைரக்டரை. டைரக்டர் இருக்காது, உங்களுக்காக டைரக்டர்னு சொல்ல, ஆனால் எனக்கு என் லவ் அவ்வளோதான். அண்ட் யாராவது மறந்துருந்தா மன்னிச்சிருங்க. ஒன்ஸ் மோர், இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி தமிழ் ஆடியன்ஸ் மனசுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினேன் அண்ட் நிறையா தப்புங்களெல்லாம் பேசினேன், பட் தமிழில் தப்பு பண்ணாலும் தமிழில் பண்ணால் அழகாக இருக்கும். தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ நேரம் இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ அழகாக பண்ண என் ஃபேன்ஸ்க்கு, என் ஆர்மி, இந்த ஃபங்க்ஷன் இப்படியே தமிழ் ஆடியன்ஸ்குள்ளே எடுத்து போகிற என் மீடியா
மீடியா அவர்களுக்கும் எல்லாருக்குமே தமிழ் ஆடியன்ஸ்க்கும் லாஸ்ட்டில் தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் காரு. தேங்க்யூ. யாராவது மறந்துருந்தா மன்னிச்சிடுங்க. And of course, amazing anchoring by both of you. Amazing anchoring by both of you. Thank you. Check. Sir. சரி Silence, தெரியுது. please. வெயிட் Silence, பண்ணுங்க. please. ஒரே நிமிஷம். உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம் எங்களுக்கு கேக்குது. கண்டிப்பா நிறைவேறும். கொஞ்சம் பொறுமை காத்துக்கோங்க ப்ளீஸ். 5 minutes. 5 minutes. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை முடிச்சிட்டு நீங்க கேட்டது நடக்கும். ஓகே. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் புஷ்பாவோட இந்த ஹியூமாங்கஸ் சக்ஸஸ்க்கு. ஸோ அவங்க எல்லாரையும் ஆனர் பண்ற விதமா we are going to call them upon stage. கோயம்புத்தூர் ஏரியா ராஜமன்னார் அவர்கள், நார்த் அண்ட் சவுத் ஆர்காட் ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள், திருச்சி ஏரியா எஸ்பி சுப்பையா அவர்கள், சேலம் ஏரியா மிஸ்டர் சுகுமார் சார், தேவி சார் கொஞ்சம் ஸ்டேஜ் வாங்க சார். சுனில் ப்ளீஸ் சார், ஜாயின் us on stage. ரூபன் சார், ராஜலட்சுமி, ஸ்னேகா, விவேகா சார். மன்னிக்கணும், எல்லாருக்குமே நன்றி சொன்னேன், மறந்தே போயிட்டேன். இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு, தமிழ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். நார்த் அண்ட் சவுத் ஆர்காட் ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள், திருச்சி ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்பி சுப்பையா அவர்கள், தேங்க்யூ. சேலம் ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் திரு அழகர் அவர்கள், சுஷ்மா சினியாஜ், மதுரை ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் கே செந்தில் அவர்கள், தமிழ்நாடு தேட்டரிக்கல் இன்சார்ஜ் எஸ் சண்முகம் அவர்கள், திருநெல்வேலி ஏரியா கருணாகர ராஜா அவர்கள், and of course நம்மளோட டார்லிங் என்வி பிரசாத் அவர்கள், திரு குணா அவர்கள், டோட்டல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு ஸ்டில் செக். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். டீம் கூட, புஷ்பா டீம் கூட, டிஸ்ட்ரிபியூட். ஒன் செகண்ட். போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைலாக் சொல்லிட்டு போகிறேன். புஷ்பா நான் ஃப்ளோரன் நினச்சியா? ஃபயர் புஷ்பராஜ் அடங்காதவன்டா. தேங்க்யூ சார் எங்களால் உங்களை அப்படி விடவே முடியாது சார், அப்படி விட்டுற முடியாது. அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரொம்ப பர்சனலாக பெரிய ஃபேன்ஸு. ஸோ உங்களுக்காக ஒரு வாட்டி வரலைன்னா எனக்காக மிமிக்ரி கொடுங்க, நான் அடிச்சுக்கிறேன் சார். 2 ஸ்டெப்பு எங்களுக்காக, 2 ஸ்டெப்பு ப்ளீஸ். உங்களோட ஒரு குட்டி ஃபேன் சார். சார் இவங்களுக்காக